ஆக்சுவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம டிராஃப்ட் பண்ணி எடுத்து நாட்டுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் என்னென்ன சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்த சட்டம் பேர் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு பேர். ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 வந்து கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்காக கொண்டு வந்தது. இதனுடைய பேக்ரவுண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க இல்லையா. இங்கிலீஷ்காரங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வச்சுருந்தாங்க? கல்கட்டாவில். கல்கட்டா எங்கே இருக்குது? பெங்கால் பகுதியில் இருக்குது. அந்த வங்காள பகுதியில் ஆண்டவர் பேர் வந்து பெங்கால் நவாப்னு பேர். வங்காள நவாப் அப்படின்னு அவருக்கு பேர். ஆக்சுவலாக பெங்கால் நவாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வங்காள பகுதியில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு 1717 முகலாய பேரரசர் ஒருத்தர் இருந்தார், ஃபருக் சிராயர்னு அவருக்கு பேர். 1717 முகலாய பேரரசர் நம்ம சொன்ன அன்னைக்கு வந்து லேட்டர் முகல்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபருக் சிராயர்னு ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலாக அவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மட்டும் ஓகேங்களா சிறப்பு வர்த்தக சலுகைகளை கொடுத்துட்டு போனார். ஸ்பெஷல் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ். மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. டச் வந்திருந்தாங்க, டேன்ஸ் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கல. நம்ம இந்தியாவில் லோக்கல் மர்ச்சன்ட்ஸ்க்கே கிடையாது. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரேட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருந்தார். அவருக்கு ஏதோ ஒரு நோயை தீர்க்க இவங்க மருந்து கொடுத்தாங்களாம், அதுக்கு அது மாதிரி சொல்லியிருந்தாராம். அந்த விஷயத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாங்களாம். இப்போ இன்புட் டேக்ஸ் 20% உள்ள பே பண்ண கவர்மெண்ட்டுக்கு, அவுட்புட் டேக்ஸ் ஒரு 20% பே பண்ணணும். இப்போ 40% டேக்ஸ் பே பண்ணணும். இவங்களுக்கு மட்டும் பே பண்ண தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். 40% டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னா இவங்களுக்கு ஃபுல்லாக பயங்கர கொளுத்து போயிருப்பாங்களா இல்லையா. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா. வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் நல்லா வெல் ஆஃபாக இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ் எல்லாம் பயங்கர வெல் ஆஃபாக செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கஜானாவை காலி பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பண்ணால் கரப்ஷன், ஊழல், இங்கே வேலை செய்யறதுல எக்ஸ்ட்ரா வெளியில் வேலை செய்வாங்களாம், அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கஜானா காலி ஆயிடுச்சு, பணம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு லோன் கொடுங்க, நிதி தேவை இருக்குது, ஃபினான்ஷியல் லோன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் நீங்கள்லாம் நல்லா வெளில பார்க்குறீங்கன்னா, அப்போ தான் பிரிட்டிஷ்காரர் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்க்குறாங்க. ஓகேவா, ஆங்கிலேய அதிகாரிகள் அங்கேருந்து பார்க்குறாங்க. அப்புறம் தான் கம்பெனி அஃபீஷியல்ஸ் வெல் ஆஃபாக இருக்காங்க. ஆனால் கம்பெனி அது கஜானா காலியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஓகே இவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணுறது, சீர்படுத்தினாங்க. அதுதான் அதுக்கு பேர் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தினாங்க. அதுக்கு பேர் தான் ஒழுங்குமுறை சட்டம்னு பேர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தை இந்தியாவில் ஒழுங்குபடுத்தினாங்க, அதுதான் அதுக்கு பேர். ஆக்சுவலாக ஏன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்துக்குள்ள முதல்ல இந்திய மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக மூக்கு நுழைச்சு உள்ளே வந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில அரசாங்கம் இங்கே பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வந்த முதல் சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்ட் பேரை வந்து மாற்றுறாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அவர் போஸ்டிங் பேர் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால், வங்காளத்தின் கவர்னர்னு போஸ்டிங் அவருக்கு. அது வந்து இப்போ என்னவா மாற்றுறாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. வங்காளத்தின் கவர்னர் அப்படின்றதுக்கும் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போஸ்ட் பேர் கவர்னர் ஆஃப் பெங்காலில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றுறாங்க. எதுக்காக மாற்றுறாங்க? இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து அக்குபை பண்ணிக்கிட்டே வராங்க, அதனால் என்லார்ஜ் பண்ணுறதுக்காக மாற்றுறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போஸ்ட் பேரை மாற்றும் பொழுது 1773 யார் இருந்தாங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்திருந்தார். ராபர்ட் கிளைவ் வந்து 1772 போயிடுவார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்தது ராபர்ட் கிளைவ் 1765 1772 அவருடைய பீரியட். ஆக்சுவலாக அதுக்கடுத்து இங்கே ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் பீரியடில் யார் வராங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக உண்மையிலே அவர் தான் ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? அவருக்கு பேர் தான் ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் பேரை வந்து மாற்றுறாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் இருந்தாங்க? ராபர்ட் கிளைவ். ஓகேவா? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் போஸ்டிங் பேரை மாற்றும் போது யார் இருக்காங்க? வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருக்கார். ஆக்சுவலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க,
இப்போ கவர்னர் ஜெனரல் இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு பாடி வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நிர்வாக கவுன்சில் வந்து போடுறாங்க. கவர்னர் ஜெனரலுடைய நிர்வாக கவுன்சில், அதில் மெம்பர்ஸ் வந்து 1+3. 1+3னா ஒரு சேர்பர்சன், 3 அதர் பர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கவர்னர் ஜெனரலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். பாருங்க, ஷார்ட் நோட்ஸ் வந்து இப்படி எடுப்போம். ஜிஜிபி பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னது? ஜிஜிஇசி. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. ரெண்டாவது கவர்னர் ஜெனரலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று போடுறாங்க, 1+3 அதில். மூணாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்ராஸில் கவர்னர் இருக்கார். பிரிட்டிஷ்காரனுடைய 3 இடம் என்னது? மெட்ராஸ், பாம்பே, அதுக்கு அடுத்து வந்து கல்கட்டா இல்லையா. ஆனால் கல்கட்டாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பாம்பே கவர்னர், மெட்ராஸ் கவர்னர், இவங்க 2 பேரும் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரலுக்கு கீழே ஒர்க் பண்ணணும்னு கொண்டு வராங்க. ஓகேங்களா? தேவர் மேட் சப்பார்டினேட். அந்த வேர்ட் பாருங்கள், சப்பார்டினேட்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு கீழே இவங்க இருக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. குறிப்பாக எந்த விஷயத்தில்? இன் மேட்டர்ஸ் ஆஃப் வார் அண்ட் பீஸ். ஓகேங்களா? அதாவது போர், அமைதி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லுவாங்க. அது சர்வதேச உறவுகள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக. அதை டீல் பண்ணுறதுல இவங்க 2 பேருக்கும் மேலே யார் இருக்கணும்? அவருக்கு கீழே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன பண்ணுறோம்? கல்கட்டாவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் தராங்க, 1+3 அகைன். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 3 அதர் ஜட்ஜஸ். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பேர் வந்து எலிஜா இம்பேன்னு பேர். எலிஜா இம்பே அப்படின்னு அவங்களுக்கு பேர் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ பாருங்க, ரெகுலேட்டிங் ஆக்டில் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜிஜிபி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பேரை மாற்றுறாங்க. அடுத்து அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தராங்க, ஜிஜிஇசி. கவர்னர் ஜெனரலுடைய நிர்வாக குழு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. மெட்ராஸ் கவர்னரையும் பாம்பே கவர்னரையும் கல்கட்டா கவர்னருக்கு கீழே இருக்கணும் சர்வதேச உறவுகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் தராங்க, 1+3. ஸோ 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. இது பேர் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1784. இதுவும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியடு தான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் அது வரைக்கும் இருந்தார் ஆக்சுவலாக. 1784 பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படின்னு பேர். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட். இந்த ஆக்டில் ஒரு கீ பாயிண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இப்போ கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க, ட்ரேடு பண்ண வந்தாங்க, அதுக்கு தான் வந்தவங்க. இப்போ என்ன பண்ணாங்க? பொலிட்டிக்கலி கவர்மெண்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இயக்குநர்கள் குழு, மொத்தம் 24 பேர் இருக்காங்க. அதில் ஒரு பாடிக்கு பேர் வந்து இயக்குநர்கள் குழுன்னு சொல்லுவாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வித் 24 டைரக்டர்ஸ். ஓகேங்களா? அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏற்கனவே அந்த பாடியில் இருக்கிறாங்க. புதுசாக என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. கட்டுப்பாட்டு குழுன்னு பேர். 2 பாடி சொல்கிறேன். கட்டுப்பாட்டு குழு, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாட்டு குழு. அதில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பாடி கொடுத்துட்டு 2 பாடிக்கும் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தராங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணணும்? அவங்க எதுக்காக வந்தாங்க? பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க, கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தாங்க இல்லையா. ஸோ கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ்லாம் யார் பார்க்கணும்? இந்த இயக்குநர்கள் குழு பார்த்துக்கணும். அப்போ புதுசாக அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது இல்லையா, அதுக்கு என்ன வேலை? பொலிட்டிக்கல் ஒர்க். ஓகேங்களா? ட்ரீட்டி சைன் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அரசியல் வேலைகள், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ரெவென்யூ கலெக்ஷன், மிலிட்ரி ஃபங்க்ஷன், இது 3 இவங்க பார்த்துக்கணும்னா, அதை விட இது பவர்ஃபுல்லான பாடி, கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ வந்து பிட்ஸ் இந்திய சட்டத்தில் அதை கொண்டு வந்தாங்க 2வது. சரியா? 3வது என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட்டய சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பிட்ஸ் இந்திய சட்டத்தில் என்ன பண்ணாங்க? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர், கமர்ஷியல் ஒர்க் பார்க்கணுன்னாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க், மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸு, வெளிநாட்டு உறவுகள், ஓகேங்களா, வார் பீஸ், அதெல்லாம் யார் பார்க்கணுன்னாங்க? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 6 பேர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா பட்டய சட்டம் தமிழில் சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில். அதனால் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ 1813 ஒரு சார்ட்டர் ஆக்ட் போட்டாங்க, பட்டய சட்டம் அப்படின்னு பேர். அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 விஷயம் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே அஃபிஷியலாக அலோவ் பண்ணாங்க. வரலாம், ஸ்டே பண்ணலாம், மதத்தை பரப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃபுல்லாக கும்பலாக வந்து இறங்கினாங்க. ராபர்ட் டி நொபிலி எல்லாம் படிக்கிறீங்களா, நிறைய பேர் வந்தாங்க அப்போ. ஸோ அவங்க வந்தாங்க. இன்னொன்று வந்து இந்திய மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக 1 லட்ச ரூபா வந்து பிரிட்டிஷ்காரங்க அலோகேட் பண்ணாங்க இந்திய மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் டாப்பிக்கில் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன், அதில் சொல்லியிருக்கேன்.
₹1,00,000 அலோகேட் பண்ண ஆக்ட் வந்து 1813 ஆக்ட். ப்ளஸ் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. அவங்க ஃபுல்லாக வந்தாங்க. அப்போ அகைன் 20 இயர்ஸ் கழிச்சு, அந்த 1813 20 வருஷம் கழிச்சு 33 1833. ஸோ 1833 வந்து அகைன் வந்து ஒரு சார்ட்டர் ஆக்ட் வருது, பட்டய சட்டம் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக 1833. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்ட்லாம் நான் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். போஸ்ட் பேர் அகைன் மாற்றுறாங்க. அங்கே வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்றது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றினாங்க. இங்கே என்னவா மாற்றுறாங்க பாருங்கள், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்றது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாற்றுறாங்க. அதாவது இந்தியாவில் நிறைய பகுதிகளை அவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க. நாடு பெருசாகிடுச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசுக்குள்ளே இடம் அதிகமாகிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, போஸ்டிங் பேரை இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. பேரை மாற்றும் பொழுது 1833 இங்கே யார் இருக்காங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு இருக்கார். வில்லியம் பென்டிக் பீரியட் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் போஸ்ட் பேரை மாற்றும் பொழுது அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியா பீரியடில் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா யார் சொல்லணும், வில்லியம் பென்டிக் பிரபு அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, இந்த எக்ஸாம் அப்பயும் வந்து இருந்தது. ஆனால் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து போட்டித் தேர்வுகள் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. காம்படிஷன் வச்சு மெரிட்டில் செலக்ட் பண்ணி அப்படி பண்ணல. அவங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்களே 24 பேர், அவங்க லெட்டர் பேடில் சைன் பண்ணி கொடுத்தா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்களாம். ஸோ நியமன உறுப்பினராக தான் அதுக்கு முன்னால் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டெம்ப்ட்னு பாருங்கள், ஓப்பன் காம்படிஷனுக்கு இப்போ பண்ணலான்ட்டு ஒரு அட்டெம்ப்ட் அதில் பேசினாங்க அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. தெர் வாஸ் அன் அட்டெம்ப்ட் ஃபார் ஓப்பன் காம்படிஷன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமை போட்டித் தேர்வு எக்ஸாமாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேசினாங்க. அப்போ மூணாவது என்ன பண்ணாங்க பாருங்கள், யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வாங்க, சூப்பராக ஒரு நாடு கிடச்சிருக்கு, வாங்கினாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ யூரோப் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஐரோப்பா நாடு இருக்குல்ல, ஸ்வீடன், கிரீஸ், ஃபின்லாண்ட்லாம் இருக்கு இல்லையா, யூரோப் காண்டினென்ட், அங்கே இருக்கிற எல்லாரையும் வாங்க அப்படின்னாங்க, இந்தியாவுக்கு வாங்கினாங்க. எல்லாரும் வந்து செட்டில் ஆனாங்க. அப்படி தான் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி மிக்ஸ் ஆனாங்க. சரியா? ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர சொன்னாங்க, அலோவ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்கிற பாருங்கள், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இந்த பாம்பே கவர்னர், மெட்ராஸ் கவர்னர் ப்ளஸ் இங்கே பெங்கால் கவர்னர் 3 இடத்துல இருக்காங்க இல்லையா, அதில் பாம்பே கவர்னருக்கும் மெட்ராஸ் கவர்னருக்கும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, அதை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்தியா முழுமைக்கு யார் வந்து சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்தியாவுக்கான கவர்னர் ஜெனரல் மட்டும்தான் கொண்டு வரணும், இந்தியா முழுமைக்கும் அவர் தான் சட்டம் போடலான்னு கொண்டு வந்தாங்க. இந்த வேர்ட் ஞாபகம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டிப்ரைவ்டு அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு குழு, அதுக்கு ஒரு லா மெம்பர், லீகல் எக்ஸ்பர்ட்டை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு லா மெம்பரை ஆட் பண்ணியிருந்தாங்க. அவர் பேர் தான் மெக்காலே பிரபு அப்படின்னு பேர், லார்ட் மெக்காலே பிரபு அப்படின்னு பேர். ஸோ இவர்கிட்ட தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கலாமா, லோக்கல் லாங்குவேஜ் கொடுக்கலாமா, இல்லை லோக்கல் எஜுகேஷன் கொடுக்கலாமான்னு இஷ்யூ இருந்தது இல்லையா, இஷ்யூ லாக் ஆயிருந்தது. இங்கே ₹1,00,000 பணம் அலோகேட் பண்ணாங்க இல்லைங்களா, பணம் அலோகேட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. வெஸ்டர்ன் எஜுகேஷன் அல்லது சயின்டிஃபிக் எஜுகேஷன் த்ரூ இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கலாமா, இல்லை லோக்கல் எஜுகேஷன் த்ரூ லோக்கல் லாங்குவேஜ், இந்தியன் எஜுகேஷன் த்ரூ லோக்கல் லாங்குவேஜ், வெர்னாகுலர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இது கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வந்து. சரிங்களா? அப்படியே இருந்தது அந்த கன்ஃபியூஷன். டிசிஷன் அவங்களால எடுக்க முடியல, அப்படியே பெண்டிங் வச்சுருந்தாங்க. இப்போ இவர் தான் லா எக்ஸ்பர்ட் இல்லையா, அவர் வந்து லீகல் எக்ஸ்பர்ட், இவர் வந்துட்டார். இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இவர் என்ன பண்ணார், அதுக்கு அடுத்து 1834 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார். மெக்காலே மினிட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். 1834 அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் சீர்தூக்கி ஆராய்ச்சி பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபுல் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், மூட நம்பிக்கை அதிகமாக இருக்குது, லாஜிக் கிடையாது, சயின்டிஃபிக் லாஜிக் கிடையாது. பாருங்கள், கேஸ்ட் பேசிஸில் ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், ஒருத்தன் ரொம்ப சூப்பராக இருக்கிறான், ஆல் ஆர் நாட் ஈக்குவல் இல்லையா. ஸோ சயின்டிஃபிக் எஜுகேஷனோ நாலேஜ் எஜுகேஷனோ இல்லை, அது குருகுல கல்வின்ற அந்த ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இது சரியில்லை. அதனால் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னா, வெஸ்டர்ன் எஜுகேஷன் ஆர் சயின்டிஃபிக் எஜுகேஷன் த்ரூ இங்கிலீஷ் மீடியம் கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணது மெக்காலே பிரபு. அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது டாக்டர் ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அவர் வந்து சோஷியல் ரிஃபார்மர், பயங்கரமாக படித்தது, பயங்கர நாலேஜ் பர்சன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணார்.
அவர் சப்போர்ட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்படியாவது இந்த கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, இந்த எஸ்சி எஸ்டின்ல பாட்டமில் வச்சுருக்காங்க இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா சொல்கிறது, புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். இதுக்கு முன்னால் இருந்த சிஸ்டமுக்கு பேர் குருகுல கல்வின்னு பேர். அந்த குருகுல கல்வியில் மேல் ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பிராமின் டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த சத்ரியாஸ் பிராமணாஸ் 2 பேருக்கு மட்டும். வைஷ்யா சூத்ராஸ் இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரல. ஸோ எஜுகேஷன் வாஸ் டினைடு டு தி லோயர் செக்மெண்ட் ஆஃப் தி பாப்புலேஷன். ஓகேங்களா. ஸோ பாரபட்சமான எஜுகேஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எஜுகேஷனே கொடுக்கல ஆக்சுவலாக. ஸோ பிரிட்டிஷ்காரன் வந்த பின்னால் தான் அவன் தான் யோசித்து இப்போ யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரான், எல்லாருமே உள்ளே வந்து படிக்கலாம் அப்படின்னு. கூட என்ன பண்ண, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வராங்க, அவங்க இன்னும் எஜுகேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சாப்பிட தங்க இடம் தரோம், சாப்பிட இடம் தரோம், துணிமணி அரேஞ்ச் பண்ணி தரோம், நல்ல வாழ்க்கை வாழலாம், கற்றுக்கலாம், இறைவன் உங்களை காப்பாற்றுவார். அப்படியே என்ன பண்ணாங்க, ரிலீஜியஸ் கன்வெர்ஷனும் பண்ணாங்க. பட் இந்த எல்லா விஷயமும் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. எஜுகேஷன் கொடுத்தது யார் அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக அப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து டாக்டர் ராஜாராம் மோகன் ராய். இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து வில்லியம் பென்டிக் பிரபு. பாருங்கள், 1835 இங்கிலீஷ் வாஸ் மேட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியா. 1835 வில்லியம் பென்டிக் பிரபு, டாக்டர் ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் சேர்ந்து இந்தியாவில் இங்கிலீஷ் மீடியமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னால் இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. அதுக்கு முன்னால் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவில் வந்து பாரசீக மொழி, பெர்ஷியன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முகல் பிளட்டில் வர்ற லாங்குவேஜ் பெர்ஷியன். ஸோ இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாருங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் வந்து குமாஸ்தா கல்வி முறைன்னு பேர், கிளரிக்கல் எஜுகேஷன். ரொம்ப நாலேஜ் தான் வந்துடக்கூடாது. என்னது இந்த கிளர்க் வேலை பார்க்குறாங்கல்ல, டாக்குமெண்ட் எழுதுறது, அந்த மாதிரி ஒரு செமி ஸ்கில்டு நாலேஜ் இருந்தால் போதும், அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாங்க. இதுக்கு பேர் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம்னு பேர். அதான் குமாஸ்தா கல்வி முறைன்னு சொல்லி கிளரிக்கல் எஜுகேஷன் மெக்காலே பிரபு கொடுத்தாரு. என்ன எப்படி கொடுத்தாரு, பை பிளட் அண்ட் பை பர்த் தே ஷுட் பி இண்டியன்ஸ், எக்ஸப்ட் தட் they should be what like Britishers. ட்ரெஸ், டேஸ்ட், மேனஸ், பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷ்கார மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டியூனில் தான் அதை கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா. அந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஒரு கொஷின் வந்தது, ஆல் ஆஃப் ஏ சடன் ஃபாரின் லாங்குவேஜ், ஃபாரின் கல்ச்சர், ஃபாரின் எஜுகேஷன் அடாப்ட் ஆகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் டஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலாக. அவர் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு, டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரின்னு அதுக்கு பேர். டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரின்னு பேர். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஃபாரின் எஜுகேஷன் கொடுக்குறோம். மேல்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, இங்கே யாரெல்லாம் ஜமீன்தாருங்க, மெத்த படித்தவங்க, நாலேஜ்டு பீப்புள், பணம் வச்சுருக்கிறவங்க, மணி லெண்டர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பிராமின்ஸ், சொசைட்டியில் டாப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபஸ்ட் ரவுண்டில் கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுன் த லைன் அப்படின்னு 2-3 ஜென்ரேஷனில் இது என்ன ஆகும், எல்லோரும் கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்கிறார். அலெக்சாண்டர் டஃப் அப்படின்னு பேர், டவுன்வர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு பேர். ஓகேங்களா. அப்படி கொடுத்தா இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால மட்டும்தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் வந்து ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. அதுக்கு முன்னால் லாங்குவேஜ் வந்து பேரியராக இருந்தது. ஒரு குஜராத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து தமிழியனை வந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் 2 பேரும் காமனாக பேசிக்கிட்டாங்க. நம்மளுக்கு இயற்கையில் அப்படி இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கு முன்னே பேச முடியாது, இவன் தமிழ் சத்தியமாக அவனுக்கு புரியாது, அவன் குஜராத்திலங்க நம்மளுக்கு புரியாது. ஆனால் இப்போ ஐ எம் தமிழியன், ஐ எம் குஜராத்தி, மை நேம் இஸ் திஸ் தட் அப்படின்னு மிங்கிள் ஆகி டைரெக்டாக கம்யூனிகேஷன் வந்தது. ஸோ வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இங்கிலீஷ் பேப்பர், நியூஸ் பேப்பர் மூலமாக டைரெக்டாக அவங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் பயங்கர அட்வான்டேஜாக வந்து அவங்க லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதில் ஷார்ட் ட்ராக்கில் வந்து இது 4 நடந்தது. போஸ்ட் பேரை மாற்றுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வரணும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரலான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டிப்ரைவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. லாஸ்ட்டில் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் மெக்காலே பிரபு வந்து ஆட் பண்ணுறாரு. அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1853 அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்க. சார்ட்டர் ஆக்ட் 1853. இப்போ 1833 பார்த்தோம். 1853 சார்ட்டர் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் காம்படிஷன் கொடுக்கலான்னு பேசுனாங்க இல்லையா, இங்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. போட்டித் தேர்வுகள் மூலமாக தான் நிரப்பணும் அப்படின்னு இங்கே முடிவு பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணாங்க. எஃபெக்ட் எப்போ கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1854 ஓப்பன் காம்படிஷனில் தான் அதை ஃபில் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாம் எங்கே போய் எழுதுனாங்க தெரியுமா, லண்டனில் போய் எழுதணும், இங்கே இல்லை, லண்டனில் போய் எழுதணும், அப்படி தான் எழுதணும். சுபாஷ் சந்திர போஸ்லாம் போய் எழுதுனாங்கன்னு சொன்னாங்க. சரியா. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓப்பன் காம்படிஷனில் கொடுக்கலான்னு முடிவெடுத்தாங்க. ரைட். 2வது பாயிண்ட் என்ன சொல்ல, கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்கள். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, கவர்னர் ஜெனரலோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், ஜிஜிசி ரெகுலேட்டிங் ஆக்டில் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா,
அந்த பாடி ஒரு பாடி மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 3 விங் இருக்கு இல்லையா, கோர்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் 3 விங் வரணும். அதனால் இந்த 2 விங்காக பிரித்தாங்க. இதை 2 விங்காக பிரித்தாங்க. அந்த பாடியை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் பாடி, இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக. ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? ஒரு பாடி லெஜிஸ்லேட்டிவ் பாடி, இன்னொன்று அசிட்டிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ கவர்னர் நிர்வாக குழு அசிட்டிஸ் அப்படியே இருக்குது, அது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். அதுதான் இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பேர். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மத்திய சட்டமன்ற கவுன்சில் அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். அப்புறம் இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குல்ல, சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு இந்தியர்களை சேர்த்துக்கிறாங்க. 4 இந்தியன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. 4 பிரதிநிதிகள், மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா அந்த பகுதியிலேருந்து 4 பிரதிநிதிகளை வந்து அங்கே ஆட் பண்ணுறாங்க. ஸோ 1853க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். டல்லசி பிரபு வராரு, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படி கொடுத்தாரு இல்லையா, டல்லசி பிரபு. 1857 சிப்பாய் கழகம் வர்றதுக்கு காரணமானது டல்லசி பிரபு. அப்புறம் என்னது பாருங்க, டைரக்ட் கிரவுண்ட் ரூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, டைரக்டாக கிரவுண்ட் ரூல். பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். எப்போ? 1858 இருந்து அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே. 1857 ரிவோல்ட்டில் 1858 பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சியின் கீழே கொண்டு வராங்க. விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் டேட் வந்து November 1, 1858 அலகாபாத்தில் தர்பார் நடந்தது. சரியா? அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, செட்டப் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1858 அப்படின்னு பேர். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அப்படின்னு அதுக்கு பேர். நல்லா கவனிங்க பாருங்கள், என்ன சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக சிப்பாய் கழகம் வந்து ஏன் மக்கள் இவ்வளோ தூரம் கொதித்தெழுந்து வெடித்து இவ்வளோ பெரிய கழகம் ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிய வருது. ஒரு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பிஸ்னஸ் பண்ண வந்த ஒரு கம்பெனியை நம்பி இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் நடத்துறதுக்கு அவங்களுக்கு எஃபிஷியன்சி பத்தலை அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு, ஒரு வேளை சிப்பாய் கழகத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க அப்பயே பேக் பண்ணிட்டு போயிருக்கணும். நம்மளுக்கு சுதந்திரம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இனிமேல் அந்த ரிஸ்க் வேண்டாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியவே எடுத்துடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்புறம் 2 பாடிஸ் இருந்தது இல்லையா, அதில் என்னென்ன பாடிஸ் பேர், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்தது இல்லையா, அதை வச்சு தானே கவர்மெண்ட் ரன் பண்ணாங்கன்னு சொன்னோம். அந்த 3ஐயும் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். போஸ்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னது, ஆக்சுவலாக அந்த 3 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதனுடைய 2 பாடிஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அந்த செட்டப் ஃபுல்லாக ஜீரோ பண்ணிட்டாங்க. நியூ செட்டப் கொண்டு வராங்க. நியூ செட்டப்பில் என்ன வருது அப்படின்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட் பேர் வைஸ் ராய்னு மாற்றுறாங்க. போஸ்ட் பேர் வைஸ் ராய் அப்படின்னு மாறுது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால், அதுக்கடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இப்போ என்னவா வருது, வைஸ் ராய் அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் இந்தியா இங்கே, பிரிட்டிஷ் இந்தியா பகுதிக்கு இங்கே கல்கட்டா ஹெட் குவார்ட்டர்ஸ், அங்கே ஒரு ஆள் இன்சார்ஜாக இருப்பார். அந்த போஸ்டிங்க்கு பேர் வைஸ் ராய். பிரிட்டிஷ் இந்தியா பகுதியில் யார் ஹெட் அப்படின்னா வைஸ் ராய். ஓகேங்க, புரிஞ்சுக்கிறீங்களா? பாருங்கள், போஸ்ட் பேர் வைஸ் ராய் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? புதுசாக என்ன கொண்டு வராங்கன்னா, அதுக்கு பதிலாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒரு போஸ்ட் கொண்டு வராங்க. இந்தியாவுக்கான வெளியுறவு செயலர் அப்படின்னு பேர், இல்லாட்டி அதுக்கு ஃபாரின் செக்ரட்டரின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக ஃபாரின் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து வெளியுறவுத்துறை மந்திரிக்கு பேர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு பேர், ஃபாரின் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. வெளியுறவுத்துறை செயலர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு 15 பேர் கொண்ட ஒரு குழு லண்டனில் வந்து அவருடைய ஆஃபீஸ் இருந்தது. அவர் வந்து பிரிட்டிஷ் கேபினட் மினிஸ்டர். அங்கே கவர்மெண்ட் ரன் பண்ணாங்களே பிரிட்டிஷில், இங்கிலாண்டில், அதில் கேபினட் மினிஸ்டர். கேபினட் மினிஸ்டர்னா ஹை போஸ்ட்டில் இருப்பார். ஸோ இங்கேருந்து வைஸ்ராய் வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா இருக்கார் இல்லையா, இங்கேருந்து இவர் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அவர் அங்கேருந்து குவீனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த 1857 சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம். பயங்கர டெப்த்தாக சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்திய மக்களுக்கு பிரதித்துவம் தரல இல்லையா, நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். சட்டசபையில் வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு இந்தியர்களை சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கல அப்படின்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னால் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இந்தியர்களை நாங்கள் அதிகமாக சேர்த்துக்குவோம்
அவங்க கேட்குறதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்போ. ஓகேங்களா? 1858 அந்த அம்மா ஆர்கனைசேஷன் சேஞ்சஸ்லாம் பண்ணும் பொழுது இந்தியர்கள் ஏன் வந்து கழகத்தில் ஈடுபட்டாங்க? அவங்க பிரதிநிதித்துவம் கேட்குறாங்க, ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்ற சட்டம் வந்து 1861. பாருங்க, போன டைம் குரூப் 1ல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 1861 சட்டம் இருக்குல்ல, இந்திய கவுன்சில்கள் சட்டம், இதில் தான் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் மெட்ராஸில் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இதுலேயே அதுலேயும் தெரியல, பேப்பரில் பார்த்தேன். இப்போ மெட்ராஸில் வந்து சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ற பாடி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1861 ஆரம்பித்தாங்க மெட்ராஸில். சரி, இந்த இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1861 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? அசோசியேட்டிங் இந்தியன்ஸ் இன் லா மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்தியர்களை வந்து சட்டம் இயற்றும் துறையில் சேர்த்துக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மோர் இந்தியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த சட்டத்தில் வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 3 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதில் 2 இருக்குது ஆக்சுவலி. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேறு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வேறு. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 3 அஃபிஷியல் மெம்பர்ஸ் இல்லை, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். அது கேட்டகரி இருக்குது ஆக்சுவலாக. நான் அஃபிஷியல்னு அது வேறு கேட்டகரி, அவங்கள ஆட் பண்ணுறாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டிப்ரைவ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, 1833 தானே பார்த்தோம். சட்டமன்ற அதிகாரங்களை குறைச்சிட்டாங்கன்னு அதை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க, ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. பாருங்க, ரீஸ்டோர்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரீஸ்டோர்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு பாம்பே அண்ட் மெட்ராஸ் கவர்னர். ஓகேவா? அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. அப்புறம் கேனிங் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பீரியடில். 1857 கேனிங் பிரபு இருந்தார். அவர் வந்து புதுசாக ஒரு முறை கொண்டு வர்றார். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் வந்து போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், இலாக்காக்கள் முறைன்னு பேர். தமிழில் எழுதிக்கோங்க, இலாக்காக்கள் முறை. இந்த மினிஸ்டர் வந்து இந்த துறையை பார்த்துக்கணும், அந்த மினிஸ்டர் அந்த துறையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணார். அதிகார பகிர்வுன்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அதுக்கு பேர் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேர் வேலையை ஒரே ஆள் பார்த்தா எஃபிஷியன்சி இருக்காது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ கேனிங் பிரபு கொண்டு வந்து அந்த இலாக்காக்கள் முறை சிஸ்டத்தை இந்த சட்டம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அங்கீகரிச்சது 1859. ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. காட் திஸ். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, இந்தியாவில் அவர் தானே ஹெட் ஆக்சுவலாக. வைஸ்ராய் தான் ஹெட் ஆக்சுவலாக. நாட்டுக்கு தேவையான சட்டத்தை யார் போடுறாங்கன்னு பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில், சட்டமன்ற கவுன்சிலில். ஒரு எமர்ஜென்சியாக சட்டமன்ற கவுன்சில் ரன்னிங்கில் இல்லைன்னா, சட்டமன்ற கவுன்சில் இப்போ லோக்சபா கூடுது, அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. லோக்சபா பீரியட் முடிஞ்சு அவை கூடாமல் இருக்கும்ல, ஒரு 2 மாதம் கூடாமல் இருக்கு ஆக்சுவலாக. அந்த சமயத்தில் லோக்சபா அதாவது ரன்னிங்கில் இல்லாத சமயத்தில் சட்டமன்ற கவுன்சில் ரன்னிங்கில் இருந்தால் அவங்க சட்டம் போடுறத பார்த்துக்குவாங்க. அந்த இல்லாத சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது வருது, அதாவது எமர்ஜென்சினா அந்த மீனிங்கில் இல்லை, அவசரமாக ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னா, வைஸ்ராய்க்கு வந்து ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன ஆக்சுவலாக, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு பேர். அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். கரெக்டாக எழுதிக்கோங்க, பின்னால் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாமே. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அதாவது அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. பாருங்க, 1, 2, 3 பிரசிடென்ட் இஸ் கிவன் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். 2 and 3 கவர்னர் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல்ஸில் பின்னால். சரியா? ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம். அவசர சட்டம் ஏன் இயற்றணும்? அந்த சட்டமன்ற கவுன்சில் கூட்டம் இல்லாதப்ப ஒரு அவசரமாக தேவைன்னா போடலாம். 6 மாதம் அதுக்கு வேலிடிட்டி ஆக்சுவலாக. 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்றம் கூடி அவங்க போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே இருக்குது. இப்போ பிரசிடென்ட்டுக்கு, கவர்னருக்கு எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. இது இருக்குது. ஓகேவா? கிளியரா? அப்புறம் 1892 ஆக்சுவலாக 1892 இன்னொரு சட்டம் வருது, இந்திய கவுன்சில் சட்டம் 1892 அப்படின்னு அதுக்கு பேர். இந்திய கவுன்சில்கள் சட்டம் 1892. பீரியட் பாருங்க, 1892 எந்த பீரியட் வருது? காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த பின்னாடி. காங்கிரஸ் கட்சி எப்போ ஆரம்பித்தோன்னு சொன்னோம்? 1885 ஆரம்பித்தோம். ஸோ காங்கிரஸ் கட்சி ஃபஸ்ட்டில் வந்தது மாடரேட்ஸ், மிதவாதிகள். ஸோ மிதவாதிகள் என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு சட்டம் மட்டும் தான் போட வச்சாங்க, வேறு எதுவும் அவங்க அச்சீவ் பண்ணலை. மிதவாதிகள் அச்சீவ் பண்ண ஒன்றே ஒன்று இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். வேறு எந்த அச்சீவ்மெண்ட் அவங்களால பண்ண முடியல. இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ்,
மறைமுக தேர்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலெக்ஷனில் 2 டைப் இருக்குது. புரிஞ்சிக்க முடியுதா பாருங்கள். பொதுமக்கள் நேரடியாக அவங்க போய் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். நம்ம போய் ஓட்டு போட்டால் சிட்டிசன் என்னென்ன போஸ்ட்டுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், லோக்சபா எம்பி, ஓகேங்களா, அதே மாதிரி மாநில சட்டசபை எம்எல்ஏ சீட் இருக்குல்ல அதுக்கு போடுறோம், லோயர் ஹவுஸ் இன் ஸ்டேட், லோயர் ஹவுஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் பாடிஸ், இதுக்கு மட்டும்தான் நம்ம டைரெக்டாக ஓட்டு போடுவோம். நம்ம டைரெக்டாக ஓட்டு போடுறதுக்கு பேர் நேரடி தேர்தல். சரியா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எலெக்ஷன் நடக்குது, நம்ம ஓட்டு போடுவோமா? இல்லை. யார் ஓட்டு போடுவாங்க? எலெக்டட் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக ஓட்டு போட்டால், நாட்டினுடைய குடிமகன் நேரடியாக ஓட்டு போட்டால் அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் நான் சொன்ன 3 கேஸ் மட்டும் தான், மற்றெல்லாம் இருக்காது. உங்களுக்குள்ள டெப்த்தாக படிச்சிங்கன்னா தான் புரியும். சரிங்களா? நம்ம நேரடியாக டைரெக்டாக எலெக்ஷன் ஓட்டு போடுறது எங்கே அப்படின்னா, எம்எல்ஏ போஸ்ட்டு, அதாவது ஸ்டேட்டில் வந்து லோயர் ஹவுஸ்க்கு, அப்பர் ஹவுஸ்க்கு நம்ம போட மாட்டோம், இன்டைரக்ட் எலெக்ஷன் அது. சரிங்களா? அதே மாதிரி லோக்சபாவுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம், ராஜ்யசபா எம்பி எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம், அதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன். அதே மாதிரி பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் எலெக்ஷன் 3 கேஸ் மட்டும், லோக்சபா எம்பி, லோயர் ஹவுஸ் எம்எல்ஏ, லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷனில் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் அதான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றாங்க. மத்திய சட்டமன்ற கவுன்சில் வேறு, மாகாணங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற கவுன்சில்கள். இப்போ மெட்ராஸில் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள். ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா மாகாணம்னு அர்த்தம், நத்திங் பட் ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி, மாகாண கவர்மெண்ட்னு அர்த்தம். ப்ரொவின்ஷியல்னு வந்தால் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களாம். எங்கே? ரெண்டுமே, மத்திய மாகாண சட்டமன்றங்கள் ரெண்டுத்துலேயும், சென்ட்ரல்லையும் ப்ரொவின்சஸ்லையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சட்டமன்றங்கள் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பட்ஜெட் மேலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணுறது. அதுக்கு முன்னே அதெல்லாம் கிடையாது, அவங்களே பாஸ் பண்ணிக்குவாங்க. முதல் டைம் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பற்றி கொஸ்டின் பண்ணலாம், ஆனால் கடைசியில் ஓட்டெடுப்பு நடக்கும், ஃபார் அகென்ஸ்ட் அப்படின்னு. அந்த ஓட்டெடுப்பு தான் அதில் முக்கியம். ஆக்சுவலாக ஓட்டு போட முடியாது அதில், அந்த டெலிபரேஷன்ஸ் மேலே ஓட்டு போட முடியாது. இதுக்காக நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? ஸோ பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணலாம், ஆனால் அது மேலே ஓட்டு, ஃபார் அகென்ஸ்ட் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, 2-3 டைம் படித்தா தான் மைண்டில் ஃபீட் ஆகும். சரிங்களா? மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ், அது இதெல்லாம். எனிஹவ் ஒன்ஸ் மோர் சொல்லிடுறேன். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உள்ள நான் எல்லா ஸ்டெப்பும் ஒன்றா சொல்ல நல்லா புரிஞ்சதுன்னா உங்களுக்கு மைண்டில் நல்லா சீட் ஆகிடும். புரியலன்னா தான் கேரி ஆகுறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். யூபிஎஸ்சிக்கு படிக்கும்போது டெல்லியில் படிச்சுட்டு இருந்தேன், அங்கே தான் ஃபஸ்ட்டு படித்தேன். இது வந்து டீச் பண்ணாங்க, என்னால் குட் நாட் கெட் த்ரூ அட் ஆல். என்ன சொல்கிறாங்கன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேங்களா? ஒவ்வொரு டேஸ் படித்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். 1909 அப்படின்னு பேர். நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்டு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் என்ன ஈவெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்க, 1909 ஆக்ட் சொல்கிறோம். இப்போ 1909க்கு முன்னால் என்ன நடந்தது? முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க 1906. 1906 ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல் தலைவர் பேர் என்னது? சலிமுல்லா கான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போன எக்ஸாமில் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, நவாப் சலிமுல்லா கான் அப்படின்றவர் தான் ஃபவுண்டர். பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அந்த முஸ்லீம் லீக் கட்சிக்கும் கனெக்ஷன். 2 பேருக்கு என்ன வேலை? காங்கிரஸை வந்து காலி பண்ணணும். எதுங்க மேடம்? யார் நேம் எனக்கு கேட்கல, சொல்லுங்கள். யாகூத் ஹசீனுங்களா? இல்லை, ஆக்சுவலாக நானே தப்பாக தான் போட்டேன். நான் எக்ஸாம் எழுதினேன் இல்லையா, நானே தப்பாக தான் போட்டேன். ஆக்சுவலாக ஆகா கான் ஒருத்தர் இருக்கார், என் நோட்ஸில் நான் அவர் தான் ஃபவுண்டர்னு எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் எடுத்து பார்த்தா நவாப் சலிமுல்லா கான் ஆஃப் டாக்கா தான் கீ கொடுத்துருந்தாங்க. அதாவது நவாப் சலிமுல்லா கான் அப்படின்னு இருக்கார், அவர் தான் ஃபவுண்டர். ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பித்தாங்க. முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கும்போது இங்கே வந்து மின்டோன்னு ஒருத்தர் இருந்தார், வைஸ்ராய், லார்ட் மின்டோ. சரியா? இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு முஸ்லீம்களுக்கு நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் பாரு என்ன டெவலப் ஆகி படித்து எல்லாம் டெவலப் ஆகி ஜாப்லாம் போயிட்டாங்க, நீங்களும் டெவலப் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றி விட்றாங்க.
ஸோ முஸ்லீம் லீக் கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. முஸ்லீம் லீக் அவங்க ஏன் கட்சி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம், திலகர் வந்து பண்டிகை பண்ணாருன்னு சொன்னோம் இல்லையா, கணபதி ஃபெஸ்டிவல் 1897 ஆரம்ப காலகட்டத்தில் பாலங்கார் திலகர் இருக்கார் இல்லையா, அவர் மக்கள்கிட்ட வந்து தேசியவாதத்தை ஊக்குவிக்கிறதுக்காக, பேட்ரியாட்டிசம் டெவலப் பண்ணுறதுக்காக ஆல் இண்டியா லெவலில் வந்து 2 பண்டிகை கொண்டு வந்தார். சிவாஜி பண்டிகை ஒன்று, இன்னொன்று பிள்ளையார் பண்டிகை. பிள்ளையார் பண்டிகையை பிரபலப்படுத்தினது அவர் தான். ஓகேங்களா. சிவாஜி பண்டிகை, வீர சிவாஜி இருக்கார்ல, சிவாஜி வந்து ஹீரோ, அவர் 2 பண்டிகை அவர் தான் கொண்டு வந்தார். அந்த 2 பண்டிகை கொண்டு வந்து பயங்கரமாக ஃபெமிலியரைஸ் பண்ணிட்டாரு, நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் 2 பேருமே யார், ஹிந்துஸ். அது விநாயகர் இந்து கடவுள், சிவாஜி யார், அவரும் ஹிந்து. அப்போ இந்தியாவில் வந்து மதம் எல்லோரும் மிக்ஸாக இருக்காங்க இல்லையா. அப்போ முஸ்லீம்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, ஓஹோ நாளைக்கு இவங்களுக்கு சுதந்திரம் போச்சுனாக்க இவங்க தான் நல்லா என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கினா கூட நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மென்டலி தோணும். அந்த டெப்ரிவேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த கான்செப்ட். அதனால் அவங்களுக்கும் ஒரு மைண்டு ட்ரைவாக இருப்பாங்க, நம்ம தனியாக போகணும் அப்படின்னு. அது எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கட்சி ஆரம்பித்தாங்க, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் கட்சி. கட்சி ஆரம்பிக்கும் போதே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீ எனக்கு பண்ணி தரணும், காங்கிரஸை மட்டும் டெவலப் பண்ண விடக்கூடாது. முஸ்லீம் லீக் என்ன கேட்குறாங்க, எனக்கு என்னென்ன தேவையோ நீ டெவலப் பண்ணி தரணும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. ஓகேவா. அதாவது அக்ரிமெண்ட் சீக்ரெட்டாக போட்டுட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ஒன்று வந்து கம்யூனல் எலக்ட்ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டிமாண்டு. தனி தொகுதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு 50 எம்எல்ஏ சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் முஸ்லீம்களுக்கு 10 தனி தொகுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 இடத்துல முஸ்லீம் கேண்டிடேட் மட்டும்தான் கேண்டிடேட் நிற்க முடியும், வேறு கம்யூனிட்டி கேண்டிடேட் நிற்க முடியாதுன்னு அர்த்தம். அதை வந்து அதுக்கு பேர் செப்பரேட் எலக்ட்ரேட், தனி தொகுதின்னு சொல்ல, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு பேர். இதை வந்து ஃபஸ்ட்டே பேசிக்கிட்டாங்க, இந்த ஆக்டில் வந்து கொடுக்குறாங்க. 1909 ஆக்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக முஸ்லீம்களுக்கு மதத்தின் அடிப்படையில் தனி தொகுதி தராங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கல, ரிலிஜியன் பேஸ்டாக கொடுக்கல, மெரிட் பேஸ்டாக மற்ற எல்லாம் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து கம்யூனல் பாலிடிக்ஸ் உள்ள பண்ணாங்க, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சமூகம் சார்ந்த பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அதனால தான் அவங்க வந்து பாகிஸ்தான் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இங்கே அவங்க வேணும்னு தான் கொடுத்தாங்க, பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேங்களா. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ எப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு செக் வைக்கணும், யாரை வச்சு வைக்கிறது, முஸ்லீம் லீக்கை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்கெயின் பண்ணிட்டு இருக்கு, ஃபைட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கவுண்டராக வந்து இதை ரெடி பண்ணி விட்டதே பிரிட்டிஷ்காரங்க தான். அவங்களுக்கு என்ன வேணும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை ஒரு செக், கவுண்டர் செக்கில் வைக்கணும், முஸ்லீம்களுக்கு என்ன வேணும், பெனிஃபிட்ஸ் வேணும். இதுதான் சீக்கிரம் அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்ஸ், மதத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு என்ன பேர் பாருங்கள், மின்டோ பிரபு இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்னு சொல்லுவாங்க. மதத்தின் அடிப்படையில் தொகுதி பிரித்து கொடுத்தாங்க, அதை கொடுத்துருக்கக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற பேர் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. மூணாவது என்ன பண்ணுறாங்க, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மத்திய சட்டமன்றம் ப்ளஸ் மாகாண சட்டமன்றங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லா கவனிக்க பாருங்கள், நிறைய விஷயம் சொல்கிறேன் நான் இதில். சரியா. வைஸ்ராய்டு நிர்வாக குழுன்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது GGECA போஸ்ட் மாத்திர பின்னால் வைஸ்ராய் நிர்வாக குழுன்னு வருது. இதில் வந்து ஒரு இந்தியன் மெம்பரை ஆட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவர் பேர் வந்து சத்யேந்திர சின்ஹான்னு பேர். ஒரு இந்திய உறுப்பினர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். எதில், வைஸ்ராய்டு நிர்வாக குழுவில் சேர்த்துக்கிட்டாங்க, வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ இது மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1909. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட், செப்பரேட் எலக்ட்ரேட், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 1919 மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். டைம் ஆச்சா, பிரேக் விட்டுதா, சரி கட் பண்ணுங்க பிரேக். ஸோ நெக்ஸ்ட் கன்னியூ பண்ண பாருங்க, 1909 வந்து கம்யூனல் எலக்ட்ரேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து 10 வருஷம் கழிச்சு 1919 ஆக்ட் இருக்கு ஆக்சுவலாக, மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. இதில் கொடுத்தது 1921 தான் எஃபெக்ட் பண்ணாங்க. சட்டம் கொடுத்தது வந்து 1919.
2 வருஷம் கழிச்சு தான் எஃபெக்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து டயார்கி இன் ப்ரொவின்சஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தராங்க. மாகாணங்களில் இரட்டையாட்சின்னு பேர். தமிழ்ல எழுதிக்கோங்க, சிலது புரியாது. மாகாணங்களில் இரட்டையாட்சி அப்படின்னு பேர். இப்போ எழுத்த உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? சுதந்திரம் கேட்குறோம் இல்லைங்களா? நம்ம சுதந்திரம் கேட்குறோம். அந்த சுதந்திரத்தை பாதி சுதந்திரம்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா? டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ன கேட்டோம்? மத்திய அரசாங்கம் அவங்க நடத்திக்க போகிறாங்க, மாகாணங்களில் நாங்கள் சுயாட்சி நடத்திக்கிறோம். மாகாணங்கள் இப்போ மெட்ராஸ் மாவட்டத்தில் நாங்கள் ஃபுல்லாக நாங்களே கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிறோம், முழு சுயாட்சி கொடுங்க அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் 1916 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1917 மாண்டேக் என்ன சொன்னார்? படிப்படியாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சட்டம் வருது. ஸோ அவர் சொன்னதை இதில் ட்ரை பண்ணுறாரு. அவங்க முழுசாக கேட்டாங்க, இவர் என்ன சொல்கிறார்? படிப்படியாக தரோன்னு சொன்னாங்க. அதனால எடுத்த உடனே முழு சுயாட்சி கொடுக்காம பாதி சுயாட்சின்னு பேர். கரெக்டாக எழுதிக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. பாதி சுயாட்சி அப்படின்னு பேர். டயார்கி இன் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாதி சுயாட்சி வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக மாகாணங்கள்ல. சரிங்களா? மாகாணங்கள்ல முழு சுயாட்சி அந்த அம்மா கேட்டது. இவர் கொடுக்குறது என்னது? பாதி சுயாட்சி வந்து தராரு ஆக்சுவலா. இதுக்கு டயார்கி இன் ப்ரொவின்சஸ் அப்படின்னு பேர். அது எப்படி தராங்க அப்படின்னா, இப்போ மெட்ராஸ் மாகாணத்துல யார் இன்சார்ஜ்? கவர்னர். அவர் எப்படி நிர்வாகம் பண்றாரு அப்படின்னா, கவர்னருடைய நிர்வாக குழு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அந்த பாடி மூலமா தான் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். இப்போ என்ன சொல்றாங்க? இந்தியர்கள் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா? எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரோன்றதுனால பாதி வந்து தரதா சொல்றாங்க. அதனால மொத்த இலாக்காக்கள் இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, துறைகள், அதை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது அந்த அதிகாரத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹோம் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிடபிள்யூடி மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இலாக்காக்களை வந்து பாதி பிரிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்னு பேர். ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிக மிக முக்கியமான துறைகள் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், இதெல்லாம் மிக முக்கியமான துறைகள் ஆக்சுவலாக. மிக முக்கியமான துறைகள் ஃபுல்லாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. கவர்னரும் அவருடைய நிர்வாக குழுவும் நடத்திக்கும். முக்கியம் இல்லாத நான் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர், லேண்ட் டிபார்ட்மெண்ட், கோயில் டிபார்ட்மெண்ட், சம்திங், இதை வந்து பாதி வந்து டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து நடத்த முடியும் அப்படின்னு வந்தது. இது நான் சொன்னது புரியுதா பாருங்க? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸில் தான் இந்திய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்போகிறாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? எலெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, டைரக்ட் எலெக்ஷன். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரிட்டிஷ்காரன் கவர்மெண்ட்ல நேரடி தேர்தல், பொதுமக்கள் நேரடியாக பிரதிநிதிகளுக்கு ஓட்டு போடலாம், டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எம்எல்ஏ எலெக்ட் ஆகி அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டர் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலாக. இதில் என்னாச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து இதை அக்செப்ட் பண்ணலை. காங்கிரஸ் கட்சிக்கு வேற அஜெண்டா இருந்தது. 1919 ஆக்ட் வர்றது 1919. அவங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முஸ்லீம்ஸ்க்கு கிலாஃபத் இஷ்யூ இருக்கு ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ற மூட்லையும் இல்லை, அவங்களும் சரியா கொடுக்கல. இப்போ முழுசா கொடுத்துருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. பாதிங்கிறது சரி கிடையாது இல்லையா? பாதிங்கிறது சரி கிடையாது. அதுல இதுல இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ கவர்னர் அவருடைய டிபார்ட்மெண்ட்ஸ் நிர்வாகம் பண்றாரு இல்லையா, அவரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண தேவையில்லை, அவர்கிட்ட அப்படியே வச்சிருக்காரு. இவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு ஜெயிச்சு வாங்கிட்டு வரணும். சரியா? இவங்களுக்கு மிக முக்கியமான துறைகளை இவங்க வச்சுக்கிட்டாங்க, முக்கியம் இல்லாத ஹெடேக்கான துறைகளை அவங்களுக்கு தள்ளி விட்டாங்க. மூணாவது, சட்டமன்றத்தில் இவங்க நடவடிக்கைகளுக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு வந்து லெஜிஸ்லேச்சர்ல, சட்டமன்றத்தில் அவங்க கேள்வி கேட்டாக்க பதில் சொல்லணும். அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றேன், லைன். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பாராளுமன்ற முறை அரசாங்கம்னு பேர். வாட் இஸ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம்னா என்ன அப்படின்னா, பார்லிமெண்டத்துக்கிட்ட அவங்க கொஸ்டின் பண்ண அவங்க பதில் சொல்லணும். இப்போ மோடி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, இதை அங்கே கொஸ்டின் பண்ணுவாங்க, கொஸ்டின் பண்ணி அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இதுக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். சட்டமன்றத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். இப்போ அடுத்து அவங்க கேட்டால் பதில் சொல்லணும்னா பொறுப்பாக நம்ம நடத்திக்குவோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பேர். கரெக்டாக எழுதிக்கோங்க, கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க.
பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பேர். இந்தியாவில் இந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பாராளுமன்ற முறை அரசாங்கம். அமெரிக்காவில் வந்து அந்த முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறதுல பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் அமெரிக்காவில். இந்தியாவில் ரெஸ்பான்சிபிள். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் அவருடைய நிர்வாக குழு நடத்துகிறாங்க இல்லையா, தே ஆர் நாட் அக்கௌண்டபிள், தே நீட் நாட் ஆன்சர் எனிவன். ஆனால் இவங்க புதுசாக எலெக்ட் ஆகி வராங்க இல்லையா, ஓகேங்களா, புதுசாக எலெக்ட் ஆகிறது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்களே, தே ஆர் அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேச்சர். அப்போ பாருங்க, எல்லாமே இவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு ஈஸி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃபெக்டிவ் சிஸ்டம், எங்களுக்கு வேண்டான்றாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து இதை அக்செப்ட் பண்ணலை. எலெக்ஷனில் அடுத்து பார்ட்டிசிபேட் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அல்லாத 2வது 3வது 4வது 5வது கட்சிகள் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஏதோ தரேன்னு சொல்கிறான், ஃபஸ்ட்டு போய் வாங்கிக்கலாம், தராதவன் தரேன்னு சொல்கிறான், ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம், அவரை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால மெட்ராஸ் மாகாணத்தில் 2வது பெரிய கட்சி வந்து நீதி கட்சின்னு ஒன்று இருந்தது. அடுத்த எலெக்ஷனில் 1920-21 எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம அந்த ட்ராக் ஃபுல்லாக படிச்சிருக்கோம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில். டாக்டர் சுப்ராயலு ரெட்டியார் 1920 மெட்ராஸில் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டராக வந்தார், நீதி கட்சி சார்பாக வந்தான்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்க, 1909 ஆக்ட்னு கேட்டாவே மைண்டில் என்ன வரணும், கம்யூனல் எலக்ட்ரேட்னு வரணும். ஓகேங்களா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க, அதான் மெயின் பாயிண்ட். ஓகேவா, ரைட். இங்க கேட்டா 1919 ஆக்ட்ல கேட்டா என்ன சொல்லணும், டயார்கி இன் ப்ரொவின்சஸ், மாகாணங்களில் இரட்டையாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நேரடி தேர்தல் கொடுத்தாங்க, இது பேஸ் பண்ணி எலெக்ஷன்ல வச்சாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கவனிங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய இலாக்காக்கள் அதிகாரங்கள் எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சிருந்தாங்க. முழு அதிகாரம் மாகாண அரசாங்கத்துடைய அதிகாரமும் மத்திய அரசாங்கம் எல்லாரையும் சேர்ந்து யார் வச்சிருந்தாரு, வைஸ்ராய் தான் வச்சிருந்தாரு. இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, மத்திய பட்டியல் மாகாண பட்டியல்னு பிரிக்கிறாரு. ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னா ஒரு அந்த சென்ட்ரல் லிஸ்ட்னு யாரு பிரிக்கிறாங்களோ அந்தந்த துறைகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஃபுல்லா அங்க என்ன வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாகாண கவர்மெண்ட் ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க. இதுல மாகாணங்களுக்கு பவர். இப்போ அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா. இப்போ இந்தியாவில் 3 லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 வச்சிருக்கிறாங்க. மத்திய பட்டியல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு 100 ஐட்டம் சம்திங் ஏதோ இருக்குது. அதுல வந்து மத்திய அரசாங்கம் மட்டும்தான் பவர். பாருங்க, அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி துறைன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏரியா, ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே வர முடியாது. அது சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்க. அது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. பேங்கிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஷிப்பிங் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னா லோக்கல் டேக்ஸஸ், அக்ரிகல்ச்சர் விவசாயம், லோக்கல் டேக்ஸஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு ஆக்சுவலா. ஸோ மாநில பட்டியலில் வர விஷயங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம், மத்திய பட்டியலில் வர்றதுக்கு மத்திய பிரதேசத்துக்கு முழு அதிகாரம், கிராஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இன்னொன்னும் வச்சிருக்கிறாங்க, பொது லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பேர். சரிங்களா, 2 பேரும் அதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா 2 பேருக்குமே பவர், இவங்களும் சட்டம் ஏற்றலாம், அவங்களும் சட்டம் ஏற்றலாம். ஆனா கிளாஸ் ஆச்சுன்னா இது ஜெயிக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது தான் ஜெயிக்கும். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, எஜுகேஷன் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த எஜுகேஷன் சப்ஜெக்ட் இப்போ வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா, ஒருவேளை அது வந்து மாநில பட்டியல் அது இருந்தா, எஜுகேஷன் இருந்திருந்தா நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இஷ்டம், வேணாம்னு சொல்லிட்டு நம்ம எங்க நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்கலாம். இப்போ அது பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால அவங்க நீட் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம நீட் எக்ஸாம் வேணாம்னு சொல்றோம். ஸோ 2 ஸ்டாண்டும் ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா. அப்போ எது ஜெயிக்கும்னா மத்திய அரசாங்கத்துடைய ஸ்டாண்டு தான் ஜெயிக்கும் எப்பயுமே. அதனால தான் நீட் எக்ஸாம் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியல, இவங்க சும்மா பாலிடிக்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இங்கே பிரிக்கிறாங்க ஆக்சுவலா, மத்திய பட்டியல் மாகாண பட்டியல்னு பிரிக்கிறாங்க. இதுக்கு முன்னே பிரிக்கல, முழு ஒட்டுமொத்த அதிகாரமும் அவங்க மத்தியில தான் வச்சிருக்கிறாங்க. அடுத்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர், அதனால கவனிங்கல்ல கான்செப்ட்ஸ் எல்லாம். மாகாணங்களில் இரட்டையாட்சின்னு சொன்னோம் இல்லையா, மாகாணங்கள்ல. அப்போ சென்டருக்கு இதில் என்ன கொடுத்தாங்கன்னா மத்தியில வந்து ஈரவை சட்டமன்றம் கொடுத்தாங்க. பாருங்க, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். இதுக்கு முன்னே என்ன இருக்குது, ஒரே ஒரு லெஜிஸ்லேச்சர் இருக்கு, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு மத்திய சட்டமன்றத்தில் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. அதை 2 அவையா பிரிக்கிறாங்க, பைகேமரலா பிரிக்கிறாங்க, லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் அப்படின்னு நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. காட் திஸ்?
அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பொது பணிகள் தேர்வாணையம். நம்ம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ அந்த காலகட்டத்தில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1919 கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் 1923 லீ கமிஷன் ஆன் சிவில் சர்வீசஸ்னு ஒரு பாடி வரும். ஓகேங்களா, லீ கமிஷன் ஆன் சிவில் சர்வீசஸ். 1924 ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. 1929 மெட்ராஸ் மாகாணத்தில் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட் பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுத்தாங்க 1921. பெண்களுக்கு ஓட்டு போடலாம், அதுக்கு அவங்க ஓட்டு எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்தது. அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தாங்க இல்லைங்களா, தனி தொகுதி கொடுத்தாங்க இல்லையா. இப்போ முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சீக்கியர்கள், பஞ்சாபிஸ், நிறைய கேட்டகரிஸ் இருக்காங்க இல்லையா. அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு தனியாக கொடுங்க, நாங்களும் மைனாரிட்டிஸ் தனியாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 1919 ஆக்டில் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. சீக்கியர்கள், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் தனி தொகுதி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக தனி தொகுதி அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, மெரிட்டில் தான் கொடுக்கணும், டேலண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அவன் சொத்தா அது அடுத்தவன் சொத்து. இங்கிலாந்து நம்மளை அபகரிச்சில வச்சுருந்தாங்க, அதனால அவங்க வந்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்க. 1919 இவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1919 ஆக்டுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அங்கே சொன்னோம் இல்லையா. இங்கே என்ன சொல்ல பாருங்க, டயார்கின் ப்ரொவின்சஸ் ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்னு பிரிக்கிறாங்க. டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணி லிஸ்ட் தனியாக பிரிக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கும் சில இலாக்காக்கள் மாநிலத்துக்கும் சென்ட்ரல் லிஸ்ட், ப்ரொவின்சியல் லிஸ்ட்னு பிரிக்கிறாங்க. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர்னு சொன்னேன். ஊரவையை வந்து ஈரவையா மாத்துறாங்க, மத்தியில் வந்து ஈரவை அப்படின்னு மாத்துறாங்க. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது பணிகள் தேர்வாணையம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து 1919 ஆக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஆக்சுவலாக நமக்கு நீதி கட்சி வரலாறுன்னு படிக்கணும் இல்லையா, இது ஆக்டை பேஸ் பண்ணி தான் 1921 நீதி கட்சி ஜெயிச்சது. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் மூமெண்ட் டாபிக் பார்த்துருக்கீங்க இல்லையா. இப்போ பார்த்தது 1919 மாண்டேஷன் ஃபோர் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்ததா 1920. 1921, 22 கண்டினியூ ஆச்சு. 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா நிகழ்வுன்னு ஒன்று நடந்து இவர் கால் பேக் பண்ணிடுவார், அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் 1923 சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 1924 காந்தி ரிலீஸ் பண்ணுறாங்க. பெல்காமில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்குது. காந்தி வந்து ஒரு டைம் மட்டும் பிரசிடென்ட்டாக இருப்பார் ஐஎன்சிக்கு வந்து, பெல்காமில் கர்நாடகாவில் நார்த் சைடில் இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்து 1925 சிஆர் தாஸ் வந்து இறந்துடுறாரு, அதனால சுயராஜ்ய கட்சி முடிஞ்சிடுது. 1926 எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை. 1927 சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சைமன் கமிஷன் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த டயார்கின் ப்ரொவின்சஸ் சொன்னோம் இல்லையா, இப்போ அது வந்து எப்படி செயல்படுதுன்னு பாருங்க, அதை ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பாருங்கன்னு போட்டிருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு தான் வரணும். பட் இவங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க, சுயராஜ்ய கட்சியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்ததுனால 2 வருஷம் முன்னால் அப்பாயிண்ட் பண்ணாங்க. சைமன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண உடனே கொஞ்சம் சார்ஜ் ஆகிட்டாங்க, ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் 1928 உங்களால் கான்ஸ்டியூஷனல் டிராஃப்ட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. அப்புறம் நெஹ்ரு ரிப்போர்ட்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர். அதுக்கடுத்து 1929 லாகூர் காங்கிரஸேஷன், அங்கே என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, ஸ்டாண்ட் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாண்டு போகிறாங்க, பூர்ண ஸ்வராஜா ரெசல்யூஷன். இந்த 100% கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த இயர் எண்டு வரைக்கும் டெட்லைன் கொடுக்குறாங்க, கொடுக்கலன்னா வேறு மூவ்மெண்ட் லான்ச் பண்ணுறோன்றாங்க. நெக்ஸ்ட் 1930 மார்ச் 12 வந்து தண்டி யாத்திரை வந்து போகிறார். உப்பு சத்தியாகிரக போராட்டம்னு பேர். இன்னொரு பேர் வந்து சட்டமறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ 1930 வந்து போகுது. ஆக்சுவலாக அப்படியே பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1931 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. முதலாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் காங்கிரஸோ காந்தியோ வர்றதில்லை, அதனால எம்டியாக போயிடுது. சரியா? ஸோ 2வது மீட்டிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காந்தி ரிவின் டாக்ஸ்னு வரும், 2வது மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கம்யூனல் அவார்டு அப்படின்ற கான்செப்ட்ஸ் போகும். ஓகேங்களா? அப்புறம் பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில சைன் பண்ணுவாங்க. 3வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் நடக்கும். இந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது இல்லையா, இதனுடைய டோட்டல் அவுட்புட் வந்து சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டாக கொடுப்பாரு. சைமன் கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இது எல்லாம் பேஸ் பண்ணி வந்து வந்ததுக்கு பேர் வந்து 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஆக்சுவலாக 1935 வந்தது. அதாவது அதில் தியரட்டிக்கலாக நிறைய கொடுத்துருக்கு, இது ஷார்ட்டாக கொடுத்துருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா?
ஸோ இப்போ அந்த 1919 கொடுத்தாங்க இல்லையா பாருங்க, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் என்ன கொடுத்துருந்தாங்க? டயார்கி இன் ப்ரொவின்சஸ் கொடுத்துருந்தாங்களா இல்லையா? அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இம்ப்ரூவ்டா முழு சுயாட்சி தராங்க, மாகாண சுயாட்சி. அது பேர் ப்ரொவின்ஷியல் அட்டானமி இங்கிலீஷில் பேர். அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் கேட்டது இதுதான், ப்ரொவின்ஷியல் அட்டானமின்னா முழு சுயாட்சி மாகாணங்கள். முன்ன பாதி தான் கொடுத்தாங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணாங்க? முழுசா கொடுக்குறாங்க. இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், இந்த டயார்கி இன் ப்ரொவின்சஸ் கொடுத்தாங்க இல்லையா, இதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுதா, கெப்பாசிட்டி இருக்கா, இவங்க நம்பி கொடுக்கலாமான்னு அவங்க செக் பண்ணாங்க. சரியா? அப்புறம் இப்போ கான்ஃபிடென்ட் வந்த பிறகு தான் மாகாணத்தில் முழு சுயாட்சி கொடுக்குறாங்க. அதையே வந்து அகைன் வந்து அவங்க நம்ம சுதந்திரம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, முழுசா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கான்செப்டை அப்படியே மத்தியில் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. டயார்கி அட் சென்டர் அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது டயார்கி அட் ப்ரொவின்சஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. அது இம்ப்ரூவ்டா இப்போ என்ன பண்ணாங்க? ப்ரொவின்ஷியல் அட்டானமி கான்செப்ட் நம்பர் 1. கான்செப்ட் நம்பர் 2 என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கம் நடத்துறாங்கல்ல, அதான மெயின். ஆக்சுவலா மாகாண அரசாங்கம் சைடு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மெயின். ஸோ அதுவும் நம்மளுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறோம். அப்போ அதில் என்ன சொல்றாங்க பாருங்க, டயார்கி அட் சென்டர்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஓகேங்களா நம்மளுக்கு பாதி சுயாட்சி தராங்க, முழு சுயாட்சி கொடுக்கல. அங்கே மாகாணங்களில் என்ன எக்ஸிக்யூட் பண்ணாங்களோ அது இப்போ மத்தியில் சொல்றாங்கன்னு சொல்றேன். ஸோ கான்செப்ட் நம்பர் 1 ப்ரொவின்ஷியல் அட்டானமி, டயார்கி அட் சென்டர். அப்புறம் அந்த 1919 ஆக்ட்ல பார்த்தோம் இல்லையா, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோமா, ஈரவை சட்டமன்றம் எங்க கொடுத்தாங்க? மத்தியிலையா மாகாணத்திலையா? மத்தியில். 1919ல பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் சென்டர்னு வரும். இங்க வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அட் ப்ரொவின்சஸ்னு வரணும். ஸோ 3 கான்செப்ட் அதுல இருந்து அப்படியே டெரைவ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுல கொடுத்ததுல அதுல என்ன கொடுத்தாங்க? டயார்கி இன் ப்ரொவின்சஸ். இதுல 1919 ஆக்ட்ல. இப்போ 1935ல என்ன சொல்றாங்க? அந்த ப்ரொவின்சஸ் ஏரியாவில் டயார்கின்றதை எடுத்துட்டு ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பேர்? ப்ரொவின்ஷியல் அட்டானமி, முழு சுயாட்சி கொடுத்துட்டாங்க. அப்புறம் மத்திய அரசாங்கத்திலையும் நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கிறோம். அதனால அதே கான்செப்டை ட்ரை பண்றாங்க. டயார்கி அட் சென்டர்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துல பாதி கொடுக்குறாங்க ஆக்சுவலா. பிளஸ் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அங்க இங்க மத்தியில கொடுத்தாங்க இல்லையா, இங்க மாகாணங்கள்ல தராங்க. ஸோ மாகாணங்களில் ஈரவை சட்டமன்றம். மெட்ராஸ் மாகாணத்துல லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் ரெண்டா பிரியுது. எப்போ பிரியுதுன்னா இந்த சட்டத்துக்கு பின்னால 1935 சட்டத்தில் தான் கொடுக்குறாங்க 2 ஹவுஸ். இதுக்கு முன்னாடி சிங்கிள் பாடியா இருந்தது. அது வந்து நல்லா புரிஞ்சதா பாருங்க. 3 கான்செப்ட் அந்த அந்த டெரைவ் பண்ணிருக்கு. ஸோ 4வது ஒரு கான்செப்ட் சொல்ல பாருங்க, ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னா அனைத்து இந்திய கூட்டாட்சி. தமிழ்ல எழுதிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கிராஸ்பிங் இருந்தால் தான் உள்ள சீட் ஆகும். ஆக்சுவலா அனைத்து இந்திய கூட்டாட்சி, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்குறோம். சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், அப்படிதானே அர்த்தம். ஸோ அப்போ இந்த 1935 ஆக்ட் வரும் பொழுது பொலிட்டிக்கல் யூனிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ இந்தியாவில் இப்போ பொலிட்டிக்கல் யூனிட்ஸ்னா என்ன சொல்லுவோம்? தெர் இஸ் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட், there are 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், there are 9 யூனியன் டெரிட்டரிஸ். காட் திஸ். இப்போ சொல்றேன் இல்லைங்களா, இதுதான் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் இப்போ இருக்கிறது. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் 1935ல 2 கேட்டகரி இருந்தது ஆக்சுவலா. ஒன்று வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், 565 சுதேச சமஸ்தானங்கள், இங்கிலீஷ்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் 11 மாகாணங்கள். கெட் திஸ்? இந்த 2 பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் தான் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா had been divided into 11 provinces. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மாகாணங்களும் சுதேச அரசுகள் 565 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நடத்துங்க. ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டாட்சின்னு எழுதிக்கோங்க. திருப்பி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நேற்று கூட கேட்டிருக்காங்க. ஃபெடரேஷன் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஒன்று நடத்துங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொல்றான். அப்போதான் உனக்கு நீ சுதந்திரம் கொடுத்தா நீ ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு மீன் பண்ணி சொல்றான். ஸோ ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். அனைத்து இந்திய கூட்டாட்சி ஒன்று நடத்துங்க, டெம்பரரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றான். ஆனால் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயம், ஏதோ சூழ்ச்சி பண்ணி நம்மளை திருப்பி வந்து அந்த என்னது 2 ஸ்கீம் கொடுத்தாங்க இல்லையா, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் ஒரு ஸ்கீம் கொடுத்தாரு இல்லையா, இன்னொன்று என்ன கொடுத்தா சப்சிடியரி அலையன்ஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி ஏதோ பண்றாங்க, அவங்கள நம்பக்கூடாது, ஏற்கனவே ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய அரசர்கள் பயப்படுறாங்க. அதனால இதை எக்ஸிக்யூட் பண்ணலை.
பாருங்க இதை எழுதிக்கோங்க. நெவர், இட் ஹஸ் நெவர் பீன் இம்ப்ளிமெண்டட். ஆல் இண்டியா ஃபெடரேஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஒய் அப்படின்னு கேட்டால் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் டிட் நாட் கோஆப்ரேட். அவங்க பயந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் அப்படி இப்படின்னு கையெழுத்து போட வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண என்னதுன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு பயந்தாங்க. அதனால எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த 4 வந்து கீ பாயிண்ட் இதில். டயார்கி இன் ப்ரொவின்சஸ் அதை எடுத்துட்டு முழு சுயாட்சி ப்ரொவின்சியல் அட்டானமி கொடுத்துட்டோம். அப்புறம் டயார்கி அட் சென்டர் கொடுத்துருக்காங்க. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இன் ப்ரொவின்சஸ். 4th வந்து ஆல் இண்டியா ஃபெடரேஷன். 4 கீ பாயிண்ட் டெக்னிக்கலாக, மற்றதெல்லாம் ஸ்மால் பாயிண்ட்ஸ். ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஆல் இண்டியா லெவலில் ஃபுல்லாக ஒரு கோர்ட், ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. இப்போ அப்புறம் அந்த ஃபெடரல் பேங்க் கொடுத்தாங்க. ஃபெடரல் பேங்க் இப்போ கூட்டாட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ கூட்டாட்சி நடத்தினா அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கோர்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பேங்க் எடுத்து சொன்னாங்க ஆல் இண்டியா லெவலில். இதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ஆக்ட்ல கொடுத்தாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் ஓப்பன் பண்ணாங்க. I think April 1st, 1935 it started, RBI. 1/1/1949 it got nationalized. நம்ம பேங்கிங் சிஸ்டம்ல படிப்போம், சரியா? ஸோ ஃபெடரல் கோர்ட் ஒன்று கேட்டாங்க, ஃபெடரல் பேங்க் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னாங்க. 3வது என்ன சொல்றாங்க பாருங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் இருக்கு இல்லையா, தனி தொகுதி கேட்டாங்க இல்லையா. இப்போ யாரு கொடுக்குறாங்க பாருங்க, எஸ்சிஸ் கொடுக்குறாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட், விமன், லேபரர்ஸ், அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக காந்தியும் அம்பேத்கரும் எல்லாம் கொடுக்கக்கூடாதுலாம் பேசுறாங்க. பட் ஸ்டில் பிரிட்டிஷ்காரன் அவன் கொடுத்தான், இதெல்லாம் கொடுத்தாங்க. பர்மா வந்து இந்தியாவிலேருந்து தனியாக பிரிச்சாங்க, அப்போ தனி கண்ட்ரியாக போயிடுச்சு. ஸோ 1935 ஆக்டில் இதெல்லாம் நடந்தது. அப்புறம் லாஸ்ட்ல வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 ஒரு ஆக்ட் கொடுத்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடு தனியாக பிரிச்சுட்டாங்க. இதை பிரிக்காம கொடுக்கலாம்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. அவங்க கண்டிப்பாக நாங்கள் தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாகிஸ்தானில் 2 நேஷன் தியரி நாங்கள் தனியாக போயிடுவோம் கடைசி வரைக்கும். வேற வழி இல்லாமல் மவுண்ட் பேட்டன் பிரபு வந்திருந்தார். ஜூன் 3ஆம் நாள் திட்டம்னு ஒன்று போட்டிருக்காரு. ஜூன் 3rd பிளான் அப்படின்னு அதுக்கு பேர், சரியா? அவர் ட்ரை பண்ணாரு, அவரால் முடியல. அப்புறம் என்ன பண்ணார், தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, பிரிட்டிஷ் ரூல் வந்து எண்டாவது இந்தியாவில், சரிங்களா? இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லுவாங்க. பர்மாலாம் சேர்ந்து பயங்கர பெருசாக இருக்கணும், அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷாருடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 2 இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் போஸ்ட் ஏற்படுத்தியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து ஒரு கவர்னர் ஜெனரல், அங்கே பாகிஸ்தானுக்கு ஒரு கவர்னர் ஜெனரலை உருவாக்குறாங்க. இந்தியாவுக்கு கவர்னர் ஜெனரல் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே யார் இருந்தாங்கன்னா மவுண்ட் பேட்டன் இருந்தார். பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வாங்கின பின்னால் கவர்னர் ஜெனரல் வந்து முகமது அலி ஜின்னா இருந்தார். இங்கே வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு ஒரு 1 இயர் கண்டினியூ பண்ணுங்கன்னு கேட்டோம், ரிக்வஸ்ட் பண்ணாங்க. டக்குன்னு எங்களால் அடாப்ட் பண்ண முடியலன்றதால அவர் 1 இயர் இருந்தார். ஸோ சுதந்திரம் வாங்கின உடனே யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக எழுதணும், மவுண்ட் பேட்டன் பிரபு. ஸோ அதாவது ஃப்ரீ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் கேட்பாங்க. அதே வந்து ஃப்ரீ இந்தியாவுடைய சுதந்திரம் வாங்கின பின்னால முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் 1948 ராஜாஜி வந்தார். 1948 1950 வரைக்கும் ராஜாஜி இருந்தார். அந்த கொஸ்டின் கரெக்டாக எழுதணும். இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ராஜாஜி 1948 உள்ள வந்தார். ஸோ பிரிட்டிஷ் கிரவுன் பவர், ஆங்கில அந்த ராஜா ராணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்தியா மேல இருந்த சுவாதீனம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ப்ராப்பர்ட்டியா இருந்தது இல்லையா, இனிமே அது கிடையாது, இந்தியா வந்து தனியா நாடா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப லோடட் சப்ஜெக்ட், நிறைய ரொம்ப லென்த்தி இருக்கிற சப்ஜெக்ட்லேயே ரொம்ப லென்த்தியான சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. ஓகேவா? யூஸ்வலாக வந்து லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படி சாஃப்ட் காப்பி எல்லாம் கிடைக்கும், ஒரு 1500 பேஜஸ் இருக்கும். அந்த புக்கை வந்து படிக்க சொல்லுவாங்க எல்லாரும், ரெஃபரன்ஸ் புக்காக. அந்த புக்கு படிச்சிங்கன்னா ஹெடேக் வந்துடும், தலைவலிக்கும். பயங்கர ஒரு ரூல்ஸ் புக் மாதிரி இருக்கிறது. எனக்கு நான் நோட்ஸ் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்குறேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப டெப்த்தாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி கேரியாக இருக்கும். இது படிக்கிறதே கேரியாக தான் இருக்கும், சப்ஜெக்ட் ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த லிங்க்ஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு சின்ன டாபிக், ஓகேங்களா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்ற டாபிக். ஆக்சுவலாக பாருங்க, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? இட் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த லேண்ட். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம், அடிப்படை சட்டத்துக்கு பேர் கான்ஸ்டியூஷன். இதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டோட நிர்வாகம் வந்து நடக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவுக்கு தனியாக வந்து ஒரு அரசியல் சட்டம் எழுதணும் அப்படின்ற டிமாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த ட்ராக்ல என்ன சொல்றாங்க பாருங்க. ஆக்சுவலா 1934ல எம்என் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலா 1925ல பாம்பேல கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவனவர் எம்என் ராய்னு பேர். அவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு தனியாக ஒரு சட்டம் இயற்றணும், அரசியல் சட்டம் இயற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் 1935ல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1938ல ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் நம்மளுக்கு ஒரு அரசியல் சட்டம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ்ன்னு வராது. பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கான்செப்டுக்கு வயது வந்தோர் வாக்குரிமைன்னு பேர். தமிழ்ல எழுதிப்பாங்க கரெக்டா. வயது வந்தோர் வாக்குரிமை ஆர்டிகல் நம்பர் வந்து 326. இந்த ஆர்டிகல்ஸ் இப்படி படிச்சாதான் உண்டு. ஆர்டிகல் நம்பர் வந்து 326, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவில் ஓட்டு போடுற வயசு எவ்வளோ? 18. 18 வயசு ஆச்சுன்னா போதும், ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி, நீங்கள் ஓட்டு போடலாம், யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு பேர் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு அந்த டேட்ல யாருக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்கலி கேன் ஓட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓட்டிங் ஏஜ் இருக்கு இல்லையா, ஓட்டு போடுற ஏஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னே 21 வச்சிருந்தாங்க, அது இப்போ 18 குறைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு ஆக்சுவலா, 61st அமெண்ட்மெண்ட். கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க, எல்லாமே கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. 61st அமெண்ட்மெண்ட் 1988, 1988ல் ராஜீவ்காந்தி பீரியட்ல அவர் தான் குறைச்சார். 21லேருந்து 18 குறைச்சார். 61வது சட்ட திருத்தம் 1988ல். இப்போ ஏஜ் வந்து 21லேருந்து 18 மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ 18 வயசான யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அந்த 18 வயசானவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டு போட முடியாது, அவங்களுக்கு தெரியாது கரெக்டாக யாருக்கு போடணும், என்ன போடுறது, சித்தாந்தம், மெச்சூரிட்டி அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. இப்போ லாஸ்ட் டைம் வந்து விஜயகாந்த் 2014ல் இவர் மோடி எல்லாம் அலையன்ஸில் வந்தாங்க. ஸோ புதுசாக வந்தவங்க தான் ஓட்டு அதிகமாக போடுவாங்க. இப்போ விஜய் கட்சிக்கு ஓட்டு விழுந்ததுன்னா சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போடுவாங்க. பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கட்சியில் இருப்பாங்க ஆக்சுவலாக, அந்த கட்சி இந்த கட்சி, சின்ன சின்ன பசங்க தான் 18 ஏஜ் யார் ரீச் பண்ணுறாங்க அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டால் போடுவாங்க. அதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. சரியா? செக்ஷன் 1940ல் ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆகஸ்ட் கொடை அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருந்தது செப்டம்பர் 1, 1939. செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்ப பெரிய வார், பயங்கர டார்ச்சராக வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இங்கிலாந்து. செகண்ட் வாரில் லீடிங் பர்சன் யார் அப்படின்னா இங்கிலாந்து தான். எல்லா சண்டையில் எல்லா ஆர்கனைசிங்கும் பண்ணது. வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அங்கே இங்கிலாந்துக்கு. அவர் தான் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பர்சனாக, அவர் தான் ஜெயிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இந்தியாவில் மக்கள் சுதந்திர போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த வார் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வார் சுச்சுவேஷன் நம்ம இந்திய மக்களுடைய கோஆப்ரேஷன் அவங்களுக்கு வேணுமா இருந்தது, அதனால அவங்க கொஞ்சம் நம்ம கிட்ட சாஃப்டாக பேசினாங்க. அது அப்போ வந்ததுக்கு பேர் வந்து ஆகஸ்ட் கொடைன்னு பேர். இந்த ஆகஸ்ட் கொடை இருக்கு இல்லையா, இதுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட். ஓகேங்களா? தனியார் அரசியல் சட்டம் இந்தியாவுக்கு எழுதணும், அந்த அரசியல் சபை குழு ஏற்படுத்தணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த டிமாண்டை ஃபர்ஸ்ட் எங்க அக்செப்ட் பண்றாங்கன்னா இங்க தான் அக்செப்ட் பண்றாங்க, ஆகஸ்ட் ஆஃபர்ல. ஸோ அரசியல் சட்டம் வேணும், அதுக்கு அந்த சிஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி போடணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதை எங்க பிரிட்டிஷ்காரங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா 1940ல் தான் அக்செப்டே பண்றாங்க. அந்த அக்செப்ட் எப்படி பண்றாங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்குறேன்னு சொல்லலை, டைம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலை, பார்க்கலாம் அப்படின்னாங்க, அதாவது அக்செப்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். அதுக்கடுத்து 1942ல் அகைன் கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு, போர் முடிந்தவுடன் உங்களுக்கு அந்த சிஏ பாடி இருக்கு இல்லையா, அரசியல் நிர்ணய சபை குழு நாங்கள் ஏற்படுத்தி தரோம்னு சொன்னாங்க. ஸோ 1940ல் ஆகஸ்ட் ஆஃபரில் டைம் மென்ஷன் பண்ணல, மொத்தமாக சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் வார் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக. அப்புறம் 1946ல் அகைன் வந்து கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று வருது. கேபினெட் தூதுக்குழு திட்டம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இதெல்லாம் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க 1946ல். பாருங்க, அந்த சிஎம்பி வந்தது இல்லையா, கேபினெட் மிஷன் பிளான், 2 கீ பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மேக் சிஏ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை குழுவை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அதில் 389 பேர் இருந்தாங்க அந்த பாடியில். சரிங்களா? அந்த பாடி எலெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த பாடியை வச்சு அப்படியே ஒரு டெம்பரரி கவர்மெண்ட், இன்டரிம் கவர்மெண்ட் ஒன்று நடத்துங்கன்னு சொன்னாங்க. 2 சொன்னாங்க. அதில் அப்போ சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் நடத்தி பாருங்க, டோக்கன் கவர்மெண்ட்னு, அதுக்கு இன்டரிம் கவர்மெண்ட்னு பேர். செப்டம்பர் 1946ல் நடந்தது. சிஏ பாடி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, 389 பேர் ஃபார்ம் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அப்போ பண்ணாங்க.
சரி, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து எவ்வளவு சீட் இருந்தது மொத்தம் பாருங்க, கரெக்டா கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணுங்க. எல்லாமே கிளியரா கொடுத்துருக்கு பாருங்க. பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் 11க்கு வந்து 292 சீட் கொடுத்துருந்தாங்க. இந்திய சுதேச அரசுகளுக்கு 93 சீட் ஆக்சுவலா. அப்புறம் சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் 4, மொத்தம் வந்து 389 பேர். சிஏல எவ்வளவு பேர் இருந்தாங்க? 389. இந்தியாவில் ஒரு பாடி வருது, என்ன பாடி? சிஏ, கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளின்னு பேர். தமிழ்ல எழுதிக்கோங்க, அரசியல் நிர்ணய சபை குழு. அந்த பாடி தான் ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ட் ஆகிற பாடி. 389 பேரை எலெக்ட் பண்றாங்க. இதுல எப்படி எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பாடி சிஏ பாடியில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நாமினேட் பண்ணா போதும். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எழுதி கொடுத்தா போதும், நாமினேட் பண்ணா போதும், அவங்கள மெம்பர் ஆக்கிடலாம். ஆனா பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ் இருக்குல்ல 292 சீட்டு, இவங்களுக்கு எலெக்ஷன் மூலமா, எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்தாங்க. ஸோ இந்த சீட் எப்படி ஃபில் பண்ணாங்கன்னா, எலெக்ஷன், த்ரூ எலெக்ஷன். ஆனா இவங்க வந்து த்ரூ நாமினேஷன் அப்படி பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த பாடி உருவாக்கிட்டாங்க, அரசியல் நிர்ணய சபை குழுவை உருவாக்கிட்டாங்க. பாருங்க, அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, இந்த சிஏ பாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ போட்டாங்கன்னு கேட்பாங்க. December 9, 1946. எல்லாமே கொஸ்டின் பேங்க்ல வந்திருக்கு. December 9, 1946 அரசியல் நிர்ணய சபை குழுவுடைய முதல் கூட்டம் நடந்தது. ஃபர்ஸ்ட் கூட்டம் அன்னைக்கு தான் போடுறாங்க இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா, தற்காலிகமா, டெம்பரரியா. அதுக்கு ஒரு பிரசிடென்ட் போட்டாங்க, அவர் பேர் சச்சிதானந்த சின்ஹான்னு பேர். சச்சிதானந்த சின்ஹா. இந்த வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவர் பேர் வந்து சச்சிதானந்த சின்ஹான்னு பேர். அவர் யாரு? டெம்பரரி பிரசிடென்ட், தற்காலிகமா அவரை போட்டாங்க. இதை பாருங்க, 389 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவ்வளோ பேர் இங்கே அட்டன் பண்ணல, வெறும் 233 பேர் தான் அட்டன் பண்றாங்க. சரிங்களா? அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, லோக்கல் ராஜாக்கள், அவங்க 93 பேரும் அட்டன் பண்ணல. ஏன் அட்டன் பண்ணல? பயம் அவங்களுக்கு. போனா ஏதாவது எழுதி வாங்கிடுவாங்களோ, பழைய மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவங்க யாரும் வரல. முஸ்லீம் லீக் கட்சியில 73 பேர் இருந்தாங்க முஸ்லீம் லீக்ல, அவங்க யாரும் வந்து அட்டன் பண்ணல, ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணல. அவங்களுக்கு வேற இஷ்யூ என்னன்னா, ரெண்டு நாடு தனியா போகணும், அதுல தான் அந்த மைண்ட்ல இருந்தாங்க. 2 நேஷன் இஷ்யூல மைண்ட் இருந்தது அவங்களுக்கு ஃபுல்லா. ஸோ 233 பேர் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாங்க. December 9 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது மீட்டிங் 2 நாள் கழிச்சு December 11 வந்து போடுறாங்க ரெண்டாவது மீட்டிங். இப்ப பர்மனன்ட் பிரசிடென்ட்டா எலெக்ட் பண்றாங்க, ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு அவருக்கு பேர். ஓகேவா? அப்புறம் 2 வைஸ் பிரசிடென்ட் வச்சிருந்தாங்க. அப்புறம் அகைன் 2 நாள் கழிச்சு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. தமிழ்ல பாருங்க, குறிக்கோள் தீர்மானம்னு எழுதிக்கோங்க. குறிக்கோள் தீர்மானம், அதுக்கு பேர் ஆக்சுவலா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 நாள் தள்ளி நடக்குது ஆக்சுவலா. இந்த குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வராங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு கான்செப்ட் சொல்றாரு, ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு பேர். ஓகேங்களா? விதியை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி, விதி எங்களுக்கு வந்து ஃபேவரா வந்திருக்குது, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த கான்செப்ட் சொன்னாரு. இங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு, ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி அதுல தான் வந்து பிரியாம்பிள் கான்செப்ட் எடுத்து போட்டிருக்காங்க. பிரியாம்பிள் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே, அது அவர் கொடுத்த ஸ்பீச்ல இந்த மாதிரி இந்திய நாடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எப்படி கொண்டு வருவோம், அந்த கான்செப்டை பிரியாம்பிள கொடுத்துருக்காங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்குல்ல, குறிக்கோள் தீர்மானம், இது அரசியல் நிர்ணய சபை குழுவால் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, ஜனவரி 22, 1947 அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஜூன் 3 பிளான், அதாவது 1947ல, ஓகேங்களா, மவுண்ட் பேட்டன் பிரபு கொண்டு வந்து போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? 2 நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுக்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 2 நாடுங்க தனியா தான் போவோம்னு சொன்ன பின்னால தனியா போறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு ஃபர்ஸ்ட் வரல இல்லையா, லோக்கல் ராஜாக்கள் வரலன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு 6 பேர் வந்தாங்களாம். 6 பேர் வந்து அடுத்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்களாம். முஸ்லீம் லீகும் 73 பேர் வராம இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்தாங்களாம். அவங்க ஃபர்ஸ்ட் வரல, ஆனா அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் மீட்டிங்ல வந்தாங்களாம். எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் என்ன எப்படி எழுதுறாங்கன்னு ஆசையா பார்க்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. இது வரைக்கும் புரிஞ்சுதா சொன்ன வரைக்கும்? அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம் இல்லையா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கும் பொழுது
565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், லோக்கல் ராஜாக்கள் இருந்தாங்க. அதுல வந்து பாகிஸ்தான்ல வந்து 13 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? மிச்சம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருந்தாங்க, 552 பேர் கிட்ட. இப்ப அந்த ஜூன் 3 பிளான் இண்டிபெண்டன்ஸ் போட்டாங்க இல்லையா, அதுல என்ன சொல்றாங்க, அந்த லோக்கல் ராஜாக்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க இந்தியா கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தான் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம், உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஹோம் மினிஸ்டர், அவர் என்ன பண்ணாருன்னா டக் டக் டக்குன்னு டெய்லி மீட்டிங் அக்ரிமெண்ட் காலைல பேசுறாங்களா, சாயங்காலம் அக்ரிமெண்ட் போட்டு இந்தியாவுக்குள்ள சேர்த்துட்டாரு எல்லாரையும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 552 பேர்கிட்ட பேசி இந்தியாவுக்குள்ள சேர்த்திருக்கிறார். ஸோ இந்தியாவுடைய ஷேப் இருக்குல்ல, மேப் வந்து, அதுக்கு காரணம் வந்து அவர் தான். சரிங்களா? 3 ஸ்டேட் மட்டும் சேரலை, ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர், 3 ஸ்டேட் சேரலை. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலாக டீல் பண்ணி சேர்த்தாங்க. அதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஹைதராபாத் இருக்கு இல்லைங்களா சென்டரில், இந்தியா மேப்ல ஞாபகம் இருக்கு ஹைதராபாத், அவர் வந்து நான் பாகிஸ்தான் கூட தான் போவேன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஆனால் அந்த மக்கள் இந்தியா கூட சேரணும்னு விருப்பப்பட்டாங்க. அதனால அங்கே மிலிட்ரி ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டுலாம் எடுத்தாங்க, அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ 14 தான் வந்து அங்கே பாகிஸ்தானில் போனாங்க, மற்ற எல்லாம் இந்தியாவுக்குள்ள சேர்த்துட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ சுதந்திரம் வாங்கின பின்னால இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, 3 சேஞ்சஸ் நடந்தது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா, இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, அரசியல் நிர்ணய சபை குழு, அதுல இருந்து இப்ப பாகிஸ்தான் தனியா போயிடுச்சு இல்லையா, அப்ப குவான்டிட்டி மாறுது. அதுல 389 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல பாகிஸ்தான் கூட 90 பேர் போயிட்டாங்க. ஸோ இங்க 299 தான் இந்தியாவில் இருக்காங்க. சிஏவுடைய ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுது. பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ்க்கு 229, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு 70 சீட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் பாருங்க, நல்லா கவனிங்க பாருங்க, சுதந்திரம் வாங்கிட்டோம், இப்ப பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல்ல நம்ம இல்லை, நம்ம இண்டிபெண்டா வந்துட்டோம். இப்போ நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது, புதுசா பிறந்த குழந்தை மாதிரி எதுவுமே, எந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பும் கிடையாது. ஒன்னே ஒன்று என்ன இருக்குது, சிஏ பாடி இருக்கு ஆக்சுவலா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒன்றை மட்டும் எலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 299 பேர் கொண்ட ஒரு பாடி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த பாடி ஹஸ் பிகம் எ சவரின் பாடி. சவரின் பாடினா இண்டிபெண்டா செயல்படக்கூடிய அமைப்பு. சவரின் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா, யார் கண்ட்ரோல் இல்லாம, நிர்பந்தத்துல இல்லாம நம்ம தன்னிச்சையா செயல்படுறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இட் பிகேம் எ சவரின் பாடி, இண்டிபெண்டன்ட் பாடி. இதுக்கு முன்ன பிரிட்டிஷ்கார சொல்றதை கேட்டுட்டு இருந்தோம், இப்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ரெண்டாவது, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, இது லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் யூஸ் பண்ணாங்க. இப்ப வேற எதுவும் பாடி இல்லை இல்லையா, பிரிட்டிஷ்காரங்க செட்டப்லாம் எடுத்தாங்க, அவங்க இங்க இல்லையே இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாடி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அரசியல் சபைக்குள்ள ஒரு பாடி மட்டும் தான் இருக்குது. ஸோ அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் செயல்பட்டது. பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் பாடியாகவும் செயல்பட்டது, சட்டம் இயற்றுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, வேற எதுவும் இல்லாததுனால. பாருங்க, நவம்பர் 17 அதுல இருந்து சாதாரண சட்டங்கள் இயற்றுனாங்க. ஆக்சுவலா லோக்சபா கூடினது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 1952ல, லோக்சபா எலெக்ஷன் வச்சது 1952. ஸோ சாதாரண சட்டங்கள் அப்போ ஏற்றுனாங்க. பாருங்க, என்னென்ன சட்டம், ஃபேக்டரிஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பிளான்டேஷன் லேபர் ஆக்ட், இதெல்லாம் வந்து அப்போ கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை, சிஏ பாடியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, சட்டம் ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அரசியல் நிர்ணய சபை குழு, அதுக்கு 2 ஒர்க் வந்துருச்சு. ஒரு ஒர்க் என்னது, ரெகுலர் ஒர்க் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு, மேக் பண்றதுக்கு, அதான் பிரைமரி ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னாச்சு பாருங்க, இட் பிகேம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எனாக்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி லாஸ். நிர்வாகம் நடத்துற வேலையும் அதே பார்க்க வேண்டியதா இருந்தது, சாதாரண சட்டங்கள் ஏற்றுறது அடிஷனல் ஒர்க் அதுக்கு வந்துருச்சு. வேற பாடி எதுவும் இல்லாதனால அது பண்ணுச்சு ஆக்சுவலா. வேற என்ன பண்ணுச்சு அதர் ஃபங்க்ஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில அப்படின்னா, இந்த டேட்ல ஜனவரி 21 நேஷனல் பிளாக் அடாப்ட் பண்ணாங்க, தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, ஜனவரி 24 நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற. இது வந்தே மாதரம், அது வந்து ஜனகணமன பாட்டு, அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஜனவரி 24 இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணாங்க, ஜனவரி 24, நாட்டின் குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் மே 1949ல இந்தியா இப்போ தனி நாடா வந்துச்சு இல்லையா, ஸோ காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னு ஒரு கண்ட்ரிஸ் இருக்கு. காமன்வெல்த் கேம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது டெல்லியில் இப்போ வந்து, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் G7 குரூப், G5 குரூப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் பாடிஸ் இருக்கு. அதில் ஒன்று காமன்வெல்த் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்தியா போய் மெம்பர் ஆச்சு, இண்டிபெண்டாக தனியாக வந்துருச்சு, நம்மளா போயிட்டு மெம்பர் ஆனோம். காமன்வெல்த் கண்ட்ரிஸ் ஒரு குரூப் இருக்கு ஆக்சுவலா. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட யாரெல்லாம் அடிமைப்பட்டிருந்தாங்களோ, அவங்க சுதந்திரம் வாங்கிட்டாங்கல்ல இப்போ இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா,
அந்த அமைப்புக்கு அதுக்கு பேர் காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு பேர். பிரிட்டிஷ் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 45-50 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகேவா? வேற என்ன சொன்னாங்க பாருங்க, வேற என்ன பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 26, 1950 இருக்கு இல்லைங்களா, அந்த டேட்ல இட் பிகேம் ஏ ப்ரொவிஷனல் டெம்பரரி பார்லிமெண்டா செயல்பட்டதாம். பாராளுமன்றம் இன்னும் கூடல, எலெக்ஷன் வைக்கணும் இல்லையா, 52ல தான் எலெக்ஷன் வச்சு உள்ள மெம்பர்ஸ் வராங்க. அப்ப அந்த இன்பிட்வீன் பீரியட்ல வந்து இந்த சிஏ பாடி எப்படியும் ஒர்க் ஆச்சு, பார்லிமெண்டாவும் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த கான்ஸ்டியூஷன் எழுத எவ்வளவு டைம் ஆச்சு? 2 வருஷம் 11 months 18 days. பாருங்க, நவம்பர் 26, 1949 அந்த டேட்ல, நல்லா கவனிங்க பாருங்க, இந்த டேட்ல இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சுட்டாங்க. அதான் அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அடாப்டட் ஆர் அக்செப்டட்னு எழுதிக்கோங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம் பாருங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு வரணும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அடாப்டட் அப்படின்னு வரணும், அக்செப்டட் ஆர் அடாப்டட். எந்த டேட்ல? நவம்பர் 26, 1949. நவம்பர் 26, 1949 எழுதி முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் அவருக்கும் முடிஞ்சது. ஓகேங்களா? ஆனா எஃபெக்ட் கொடுக்குறது, ஜிஓ போடுவாங்கல்ல, எஃபெக்ட் கொடுக்கறது, எஃபெக்ட் கொடுக்கல. என்னைக்கு எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி தான் எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஜனவரி 26, 1950 அந்த டேட்ல தான் எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு கேட்பாங்க. கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ண டேட் வந்து நவம்பர் 26, 1949. எஃபெக்ட் கொடுத்தது, நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு தமிழ்ல கேட்பாங்க. ஜனவரி 26, 1950 இந்த டேட்ல இருந்து தான் வந்து கண்ட்ரி வந்து கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன் அந்த டேட்டுக்கு வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, ஜனவரி 26, 1930 ஒரு டேட் இருக்கு ஆக்சுவலா. இப்போ 1929ல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுவராஜ்ய குறிக்கோள் தீர்மானம் சொன்னேன் இல்லையா, ஓகேங்களா, பூர்ண சுவராஜ்ய குறிக்கோள் தீர்மானம் எடுத்து we need 100% complete independence அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு மகாத்மா காந்தி காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அந்த இயர் எண்டுக்குள்ள டெட்லைன் கொடுத்தாங்க. ஹேண்ட் ஓவர் பவர் டு அஸ் அண்ட் கெட் லாஸ்ட், எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா வில் லான்ச் ஓகேவா மோர் பவர்ஃபுல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவும் வந்து பட்ஜ் ஆகலை, அக்செப்ட் பண்ணலை. அதனால தான் அதுக்கு அடுத்த மூவ்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. அப்போ ஜனவரி 26, 1930 அந்த டேட்ல ஒரு நாள் வந்து நாங்கள் சுதந்திரம் வாங்கினா நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் அப்சர்வ் பண்ணாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால ஒரு நாள் டோக்கன் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாள் தே அப்சர்வ்டு. எந்த டேட்ல? ஜனவரி 26, 1930. ஸோ கான்ஸ்டியூஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அப்போ அந்த டேட்ல எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஸோ ஜனவரி 26, 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு எஃபெக்ட். இந்த கொஸ்டின் கேட்டாங்க போன எக்ஸாம்ல. கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியல் சாசன சட்டம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த டேட் நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டேன்னு பேர் இந்தியாவில். சரிங்களா? 64 லட்சம் ரூபாய் இப்போ செலவு பண்ணாங்களா அந்த காலகட்டத்தில் இதை எழுதி முடிக்கிறதுக்காக. வந்து ஒரு சின்ன டேட்டா இருப்பாருங்க. இதில் வந்து கமிட்டிஸ் போட்டிருந்தாங்க. பெரிய ஒர்க் இல்லையா, அதே நாட்டுக்கு ஃபுல்லாக போடுறதுக்கு மேஜர் கமிட்டிஸ் 10-13 போட்டிருந்தாங்க பாருங்க. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, பாருங்க டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் வந்து அம்பேத்கர். சரிங்களா? இந்த மாதிரி கமிட்டிஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதுல இந்த டிராஃப்டிங் கமிட்டி அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. முன்ன பாருங்க டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க. மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர். அதாவது வரைவு கமிட்டின்னு பேர், சாசன சட்ட வரைவு கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதோடைய தலைவர் தான் வந்து பி.ஆர். அம்பேத்கர். சரிங்களா? பாருங்க அம்பேத்கர். ஸோ அவரை பத்தி என்ன சொல்றோம்? இந்த கமிட்டியுடைய தலைவர் பாருங்க ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவர் தான் சொல்றாங்க. சட்ட மேதை, அவர் பயங்கர லா எக்ஸ்பர்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், மாடர்ன் மனு அப்படின்னா அவரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நம்ம தனியாக லீடர்ஸ் டாபிக்ல அவரை பத்தி இன்னும் ஃபுல்லா சொல்லியிருக்கோம். லீடர்ஸ் டாபிக்ல நிறைய லோட் பண்ணி சொல்லியிருக்கோம். வேற மெம்பர்ஸ் கோபால் சமயங்கர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. மொத்தம் 7 பேர் இருந்தாங்க அந்த டிராஃப்டிங் கமிட்டியில. சரியா? ஸோ 1948ல எழுதிட்டாங்களாம். பொதுமக்கள் ஒப்பீனியன் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம் அப்படின்னு 8 months கொடுத்தாங்களாம். அப்புறம் கடைசியில வந்து இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளி இருக்கு இல்லைங்களா, பொதுமக்கள் பார்வைக்கெல்லாம் வச்சுட்டு அவங்க கேட்ட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்களாம். மொத்தமா வந்து 7653 சேஞ்சஸ் கொடுத்தாங்களாம். 7653 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் கொடுத்தாங்களாம். ஆனால் அதில் 2473 மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது மேஜர் கமிட்டி. பாருங்க இது வந்து மைனர் கமிட்டி.
இது வந்து சின்ன சின்ன கமிட்டி, ஃபிளாக் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி அப்படின்ட்டுலாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கோம், என்னைக்கு எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? வேற என்ன சொல்றோம்? அடாப்ட் பண்ணப்ப, அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்ப நவம்பர் 26 அந்த டேட்ல வந்து அதுல என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ப்ரியாம்பிள் இருந்தது. பாருங்க என்ன இருந்தது? ஒரு ப்ரியாம்பிள், முகவுரை, பிளஸ் வந்து 395 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னா ரூல்ஸ். ஆர்டிகல் 1, 2, 3 ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் இருந்தது ஆக்சுவலா. இப்போ வந்து 1949 நம்ம சொல்றோம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா சேம் ப்ரியாம்பிள் ஒன்னே தான் இருக்கு, அது மாறல. ஆனால் ஆர்டிகல்ஸ் வந்து 465 ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ் சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்திருக்காங்க. நல்லா கவனிங்க பாருங்க, 395 ஆர்டிகல்ஸ் 465 சொல்றோம். அப்ப 400 ஆர்டிகல் அப்படின்லாம் இல்லை, 395க்குள்ளதான் இருக்கு. ஏபிசிடின்னு சேர்த்திருக்காங்க எல்லாம். 41A, 41B, 41CD இப்படி சேர்த்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஷெட்யூல்ஸ் 8 இருந்தது இல்லையா, 12 ஷெட்யூல், இப்போ 4 ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட்ஸ் 22 இருந்தது, இப்போ 25 இருக்கு ஆக்சுவலா. அப்புறம் கான்ஸ்டியூஷன் அந்த அடாப்ட் பண்ணாங்க இல்லையா, அப்பவே சில விஷயங்களை வந்து அன்னைக்கே அமல்படுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல்ஸ் இருக்கு, அப்பயே வந்துருச்சு. எலெக்ஷன்ஸ், இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அன்னைக்கே நவம்பர் 26, 1949 எஃபெக்ட் கொடுத்தாங்க சிலது. மற்றதெல்லாம் வந்து டேட் எஃபெக்ட் கொடுத்த பின்னால தான் வந்தது ஆக்சுவலா. இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி வேற என்ன சொல்றாங்க? சிம்பிள் வந்து எலிஃபென்ட், யானை சின்னம் வச்சிருந்தாங்க. லீகல் அட்வைசர், செக்ரட்டரி, சீஃப் டிராப்ட்ஸ்மேனா எழுதினவர் எஸ்என் முகர்ஜி எழுதினாரு. கேலிகிராஃபர்ஸ்னா அழகான கையெழுத்துல எழுதியிருக்காங்க. அது அப்ப பிரிண்ட் எல்லாம் இல்லை, கையில எழுதியிருக்காங்க. ஸோ அழகான கையெழுத்து. இங்கிலீஷ் கையெழுத்துல எழுதின பேர் வந்து பிரேப் பிஹாரி நரேன் ரைஜாதான் பேர். வச்சிருக்காங்க மேடம், கண்டிப்பா வச்சிருப்பாங்க ஹார்ட்ல. ஸோ ஹிந்தி வெர்ஷன் வந்து வசந்த் கிருஷ்ணா வைத்தியான் இருக்காங்க. இதை டெக்கரேட் பண்ணாங்கல்ல ஆர்டிஸ்ட், அவங்க பேர் இவங்க 2 பேர். ஸோ கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்க இல்லைங்களா, அதை பத்தி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி அப்படின்றாங்க. அந்த 299 பேர் இருந்தாங்க இல்லையா கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியில, அனைத்து தரப்பு மக்களையும் சேர்ந்தவங்க இல்லை. அது ரெப்ரஸன்டேஷனா எல்லாருக்கும் சேர்ந்துன்னு அர்த்தம். எல்லாரும் ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. நாட் ஏ சவரின் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இண்டிபெண்டா செயல்படலை, மற்றவங்களாம் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு மீன் பண்ணி சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஏ டிராஃப்டிங் கமிட்டி பட் ஏ ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு சொல்றாங்க. ட்ரிஃப்டிங் கமிட்டினா இங்க அங்க சுத்திட்டு இருக்குது, ஓகேங்களா, அலைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல ட்ரிஃப்டிங்னு சொல்லுவாங்க. ட்ரிஃப்டிங்னா லூசிங் சைட் ஆஃப் வாட் வி டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. டைம் கன்சியூம் பயங்கரமாச்சுன்னு சொல்றாங்க. பாருங்க, காங்கிரஸ் கட்சி தான் நாமினேட் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் லாயர், பொலிட்டீஷியன்ஸ் 2 பேரும் சண்டை போட்டு எழுதுனாங்களா அதை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து அவங்க எல்லாம் பாதி பேர் லாயர்ஸ், பாதி பேர் பொலிட்டீஷியன்ஸ். இன்னும் ஒன்று என்ன சொல்றாரு, ஹிந்துஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணாங்க அப்படிலாம் ஒரு கமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க.